எல்லாருக்கும் மாலை வணக்கம். வெரி குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இந்த தலைப்பு மிக நீண்ட காலத்தை உள்ளடக்கியது. இந்த வகுப்பில் அதில் ஒரு மிகச்சிறிய பகுதியை மட்டுமே கற்பிக்க முயற்சிக்கிறோம். நீங்கள் முழு வகுப்புகளிலும் கலந்து கொண்ட பின்னரே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். தயக்கூர்ந்து பொறுமை காக்கவும். நன்றி. This topic covers a very huge time period. We are attempting to cover a very small portion of it in this class. Kindly reserve judgment after you sit through the full set of classes. Thank you. சரிங்க, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் கிரைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, பட் இதோட ஆரிஜின் ஸ்டோரிங்கிறது எங்க இருக்கு, ஏன் எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சது, இன்னைக்கு ஏன் வந்து வார் நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கு. ஒரு வார் நடக்குது அப்படிங்கும் போது இமீடியட்டா நமக்கு வரக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பந்தப்பட்ட 2 கண்ட்ரிஸோ இல்ல 2க்கும் மேற்பட்ட கண்ட்ரிஸோ டைரக்டா வார்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உயிரிழப்பு, பொருள் இழப்பு, நேரம் இழப்பு, அவங்க இவ்வளவு வருஷமா செஞ்சிருந்த ப்ராக்ரஸ் ரொம்ப வேகமாவே பின்னுக்கு தள்ளப்படும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏதோ ஒரு ப்ராக்ரஸ் பண்ணிருக்காங்க எக்கனாமிக் ஃபீல்ட்ல, மெடிக்கல் ஃபீல்ட்ல, எஜுகேஷன் ஃபீல்ட்ல, எல்லா ஃபீல்ட்லயும். பட் இந்த ப்ராக்ரஸ் எல்லாமே ரொம்ப வேகமா பின்னாடி போயிடும். காரணம் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் டியூரிங் வார். எல்லாத்துக்கும் மேல பீப்புளுக்கு வந்து எல்லாத்து மேலேயும் இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸே போயிடும். அந்த மாதிரி இந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங், அது மாதிரி எக்கனாமிக் லாசஸ், இப்படி பல கான்சிக்வன்சஸ் சம்பந்தப்பட்ட கண்ட்ரிஸ்க்கு இருக்கும். சரி, இதுல சம்பந்தப்படாத கண்ட்ரிஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப வார்ல இன்வால்வ் ஆயிருக்கிற கண்ட்ரிஸோடைய ப்ராடக்ட்ஸ் டிபெண்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ். இது வந்து ஒரு பெரிய அடி. அப்ப இந்த வாரோட ஆரிஜின்ஸ் ஏன் வந்து இது ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2014ல இருந்து இருக்கிற ஒரு ஈவெண்ட்ஸோட டைம் லைன், அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி கடைசி ஒரு 100 வருஷமா என்னதான் அங்க நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? So we'll see all these things in this class. ஒரு நிமிஷம், எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. 1 minute. ஒரே நிமிஷம், ஐம் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட், அது ஏதோ டிலே பண்ணுது. ஸோ இந்த மெயின் டைம் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா, மொத்தமா ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, ரொம்ப ஷார்ட்டா ஒரு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பார்ப்போம். அண்ட் அதுக்குள்ள நம்மளுடைய டாபிக்கு ரொம்ப டைரக்ட்லி ரெலவெண்டா இருக்கக்கூடிய டெரிட்டோரியல் சேஞ்சஸ் எப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே we will discuss. சரி, சூப்பர். இப்போ எனக்கு தேவையான மேப்பை நான் எடுத்துட்டேன். 1 minute. இந்த ப்ரொஜெக்ஷன் அப்படியே லோட் ஆயிட்டு இருக்கும். கேன் யூ ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஸ்கிரீன் உங்களுக்கு விசிபிளா இருக்கா அப்படின்ட்டு? நோ சார். தெரியலையா? ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஐ திங்க் இப்போ விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, சூப்பர். ரைட், ஒரு blank ஸ்கிரீன் தான் இருக்கும் இப்போதைக்கு. ரைட், ஸோ இன்னைக்கு டைட்டிலா இதை போட்டுக்கோங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம எவ்வளவு தூரம் வரைக்கும் போனோம் அப்படின்னா 1848 வரைக்கும் போகணும். 1848ல தான் என்ன நடக்குது அப்படின்றது பாத்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு ஒரு இதை வந்து பப்ளிஷ் பண்றாங்க. சரி, கம்யூனிசம், பொது உடைமை அப்படிங்கிற கொள்கை யார் இதை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, இது யாரும் கண்டுபிடிக்கலாம் இல்ல, தனிப்பட்ட மனிதர் யாரும் இதை டிஸ்கவர் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் கிடையாது. இது வந்து ஒரு கான்செப்ட். ரொம்ப வருஷமா வந்து இது ஒரு காமனா எல்லா இப்ப ரிசோர்சஸ் எல்லாமே ஒரு கம்யூனிட்டியோட இது. கம்யூனிட்டி அப்படின்றது இந்த இடத்துல எப்படின்னா, ஒரு ஜாகிரபிக்கல் ஏரியால குறிப்பிட்டு வாழக்கூடிய மக்களுடைய சொத்து அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் ஸ்டோன் ஏஜ் மேன் இருந்ததுல இருந்தே இருந்திருக்கு. ஆனா கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கிறது இப்பதான் பப்ளிஷ் ஆகுது. இப்ப டஸ் கேபிட்டல் அப்படின்னு ஒரு புக்கை யார் எழுதுறாங்க? கார்ல் மார்க்ஸ். இவருடைய எழுத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அவர் உயிரோட இருந்த வரைக்கும் அவரோட தியரிஸ் யாரும் ரொம்ப பெருசா அதை எடுத்துக்கல. பட் இட் பிகேம் வெரி 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 இன்ஃப்ளூயன்ஷியல் டு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன் த வேர்ல்டு. சரிங்களா? இவர் ஜெர்மனிலேயே இந்த தியரியை எழுதிட்டு கடைசியில அங்கேயே ரொம்ப ஏழ்மையிலேயே இறந்து போயிடுறாரு. பட் பின்னாடி அவரு பிளஸ் ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ்
ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த தியரி ஆஃப் கம்யூனிசத்தை நல்லா ப்ராபகேட் பண்றாங்க. பின்னாடி எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னாலும் 1848ல கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ அப்படிங்கறத பப்ளிஷ் பண்றாங்க. சரி, இப்போ 1894 எடுத்துப்போம். 1894ல ரஷ்யா என்ன சூழ்நிலையில இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா, பை திஸ் டைம் இட் இஸ் தி ரஷ்யன் எம்பையர் அப்படிங்கிறதுல இருக்கு. தி ரஷ்யன் எம்பையர் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. எம்பையர் அப்படிங்கிற வேர்ட்லயே நீங்க ஒரு 2-3 விஷயத்தை எழுதிக்கணும். கிங்டம், சாரி ஒரு நிமிஷம். கிங்டம் அப்படின்ற இடத்துக்கும் எம்பையர் அப்படிங்கிற இடத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறது நான் முன்னாடியே ஏதாவது கிளாஸஸ்ல சொல்லியிருப்பேன். கிங்டம் அப்படிங்கிறது ஒரு நிலப்பரப்பு, ரெண்டுமே ஒரு லேண்டு தான், ஏதோ ஒரு நிலப்பரப்பு. கிங்டமுடைய தலைவருக்கு பேரு கிங், எம்பையருடைய தலைவருக்கு பேரு எம்பரர். திஸ் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒரு கிங்டம்ல ஏதாவது ஒரு காமன் எலிமெண்ட்ங்கிறது ஒன்று இருக்கும். இந்த காமனா இருக்கிறது என்ன அப்படிங்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ், ரேஸ், இனம் அதாவது கல்ச்சர், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரிலிஜன், ஏதோ ஒரு ஏதாவது ஒரு எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எட்ஸெட்ரா ஏதாவது ஒன்று இதுல வந்து காமனா இருக்கும். இங்க வந்து பை டெஃபினேஷனே எம்பையர்ல என்ன அப்படின்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கிங்டம்ஸ். கலெக்ஷன் ஆஃப் கிங்டம்ஸ். அப்ப எல்லா இடத்துலயும் டைவர்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அப்ப கிங்டம்ல டைவர்சிட்டி, இந்த மொழி, இன, மதம், எல்லா வகையான டைவர்சிட்டியும் ரொம்ப குறைவா இருக்கும். ஒரு எம்பையர்ல டைவர்சிட்டிங்கிறது பை டெஃபினேஷன் இட்செல்ஃப் இட் இஸ் வெரி லார்ஜ். பெரிய டைவர்சிட்டி இருந்தாலும் அதை வந்து ஒரு எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நான் என்ன வேர்டு இங்க யூஸ் பண்ணிருக்கேன்? தி ரஷ்யன் எம்பையர்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப பேர்லயே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மெனி கிங்டம்ஸ். அப்ப வேறு வேறு வித்தியாசமான மக்கள் இந்த இடத்துக்குள்ள இருப்பாங்கன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அப்ப இந்த ரஷ்யன் எம்பையருடைய ஹெட்டா எம்பரரா யார் வராரு அப்படின்றது பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல எம்பரரை சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சார் அப்படின்னா எம்பரர்னு அர்த்தம். 1894ல சார் நிக்கோலஸ் செகண்ட் அப்படிங்கிறவர் தான் எம்பரரா வர்றாரு. இவர் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஆளு. நிறைய கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாரு. எம்பரரை வந்து யாருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எம்பரர் தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நினைப்பாரு. எம்பரருடைய டெஃபினேஷனும் அதுதான். ஒரு ராஜாவா இருக்கீங்க, இல்ல ஒரு பேரரசரா இருக்கீங்க. கிங்ன்றது அரசன், எம்பரருங்கிறது பேரரசன். அப்ப கிங்குக்கெல்லாம் கிங்குன்றவன் தான் எம்பரர். இப்ப எம்பரரை வந்து எவனும் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணக்கூடாது, எந்த சட்டமும் இவங்களை இது பண்ணக்கூடாது. ஏன்னா அப்ப வந்து ஒரு 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 தியரி இருந்துச்சு. இட்ஸ் கால்ட் அஸ் டிவைன் ரைட் ஆஃப் ரூலிங். டிவைன் ரைட் டு ரூல் அப்படின்னுவாங்க. டிவைன் ரைட் டு ரூல் அப்படின்னா, நான் இன்னைக்கு எம்பரரா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடவுள் எனக்கு கொடுத்த வரம் அது. அதாவது கடவுள் தான் என்ன சொல்லியிருக்காரு, என்னை ரூல் பண்ண சொல்லியிருக்காரு, என்னையும் என் ஃபேமிலியும் ரூல் பண்ண சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அப்ப இருந்த தியரி. டிவைன் ரைட் டு ரூல் அப்படின்னா, கடவுளுடைய பேரை சொல்லி நான் ரூல் பண்றேன், நான் தான் வந்து கடவுளோட ரெப்ரஸன்டேட்டிவ், இல்ல நான் தான் கடவுள்னு சொல்றவங்களே கூட இருக்காங்க. இப்ப டிவைன் ரைட் டு ரூல் அப்படிங்கிறது அந்த சேர்ல உட்கார்றதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்குங்கிறதுக்கு ஆனா ஜஸ்டிபிகேஷன், அதை நியாயப்படுத்துறது இப்படிதான். எனவே இந்த டிவைன் ரைட் டு ரூல்ல இவருக்கு ஒரு பெரிய உடன்பாடு உண்டு. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடவே நிறைய அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுல ரிலீஜியஸ் அட்வைசர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி. ராஸ்புட்டின் அப்படின்னு ஒருத்தர் கூட இருப்பார். ராஸ்புட்டின் அப்படிங்கிறவர் ஒரு ரிலீஜியஸ் மாங்க், அவர் ஒரு துறவி, பேர் தான் துறவி, ஆனா பேக்ரவுண்ட்ல இருந்து எல்லா ஷேடோ ஒர்க்கும் இவர் தான் பண்ணிட்டு இருந்தார் இந்த கவர்மெண்ட்டுக்கு, இந்த அரசுக்கு, சார் நிக்கோலஸ் செகண்டுக்கு. ரைட், இனிமே நம்ம ரொம்ப டீப்பான ரஷ்யன் ஹிஸ்டரி எல்லாம் பார்க்க போறது கிடையாது. 1894ல சார் நிக்கோலஸ் செகண்ட் பிகம்ஸ் எம்பரர். சரிங்களா? அடுத்த வருஷம் 1895லயே லெனினை எக்ஸைல் பண்ணி விட்டுறாங்க. லெனின் கெட்ஸ் எக்ஸைல்ட் ஃப்ரம் ரஷ்யன் எம்பையர். அதாவதுங்க, முதல்ல இந்த இடத்துல லெனினை பத்தியும் பேசி ஆகணும், எக்ஸைல்டுங்கிறத பத்தியும் பேசணும். லெனின் அப்படிங்கிறவர் யாருன்னா விளாடிமிர் லெனின். இவர் ஒரு போராளி. ஓகேங்களா? இவர் எப்படிப்பட்ட போராளி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, இது பப்ளிஷ் ஆன காலத்துல இருந்து நான் என்ன சொன்னேன், மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளோட லைஃப் இதை அஃபெக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அதுல விளாடிமிர் லெனினும் ஒருத்தர். இப்ப இந்த கார்ல் மார்க்ஸோடைய டீச்சிங்ஸ், கம்யூனிசம் அப்படிங்கிற இந்த கான்செப்டை எப்படியெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல வந்து கம்யூனிசத்துல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு. அதை நான் அப்படியே அடுத்த பேஜ்ல எழுதுறேன். உங்களோட நோட்ஸ்லயே நீங்க அதை அடுத்த பேஜ்லயே கூட எழுதிக்கிறதுனால எழுதிக்கோங்க. சரியா? கம்யூனிசத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு வேலாம் கிடையாதுங்க. நம்ம தமிழ்ல வந்து தமிழ் சினிமால ஒரு நடிகர் வந்து அதை ஒரு டைப்பா சொல்லியிருப்பாரு. என்னது, நீ 4 இட்லி சாப்பிட்ற அப்படின்னா நீ சாப்பிட்ற அடுத்த இட்லி இன்னொருத்தனோடது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையான்றது வேற விஷயம். பட் ஜென்ரலா வந்து இது நிறைய நிலைக்கேட்டோல், இதை நிறைய வகையில நீங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்.
இன்னைக்கு மாடர்ன் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் வேர்ல்டுல வந்து மோர் ஆர் லெஸ் கம்யூனிஸ்ட். இது வந்து பியூர் கம்யூனிஸ்ட்னு சொல்ல முடியாது. எந்த கண்ட்ரியுமே உலகத்துல பியூர் கம்யூனிஸ்ட் பியூர் கேபிட்டலிஸ்ட்லாம் எவனுமே கிடையாது. எல்லாருமே ஒரு மிக்சர் தான். பட் பொலிட்டிக்கல் லெவல்லையோ இல்ல எக்கனாமிக் லெவல்லையோ கம்யூனிசத்தை ஒரு ஐடென்டிட்டியா சொல்லிக்கக்கூடிய கண்ட்ரிஸ்லாம் யாரு அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டுல பாத்தீங்க அப்படின்னா சைனா, அது மாதிரி பாத்தீங்கன்னா கியூபா, அடுத்தது நார்த் கொரியா, அடுத்தது இவங்கள சொல்லலாம் யாருன்னா நம்ம வியட்நாம், லாவோஸ். லாவோஸ் கம்போடியால வருவாங்க இல்லையா, லாவோஸ் அவங்க. பட் இன்னமும் நிறைய இருக்காங்க. ரஷ்யாவை ஏன் சார் சொல்லலை அப்படின்னா ரஷ்யா இந்த பிடியில இருந்து வெளியில வந்துருச்சு. அது நடக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அந்த அதெல்லாம் இருக்கு. பட் கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்னு இன்னைக்கு உலகத்துல சொல்லக்கூடிய கண்ட்ரிஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்க ஒரு பாயிண்டா வந்து நம்ம சொல்லலாம். சரியா? சரி, இப்ப இந்த கம்யூனிசத்துக்கு என்ன டெஃபினேஷன் அப்படிங்கறத பார்ப்போம். ஒன் டைப் ஆஃப் டெஃபினேஷன் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் நிறைய இருக்கு. இதை நீங்க எப்படி போட்டுக்கலாம்னா மாடர்ன் நேஷன்ஸ் பக்கத்துல எழுதிக்கோங்க, who adopted communist principles. மாடர்ன் நேஷன்ஸ் who adopted communist principles அப்படின்னா சைனா, கியூபா, நார்த் கொரியா, லாவோஸ் இவங்கெல்லாம் சொல்லலாம் எக்ஸெட்ரா. ரைட். இதுல நல்லா பாருங்க, இதுல ஒரு 4-5 விஷயம் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இதுல வந்து எக்கனாமிக் கிளாஸஸ் இருக்கும் அப்படின்றாரு. எக்கனாமிக் கிளாஸஸ் யாரு? கார்ல் மார்க்ஸ் உடைய ஐடியாலஜி, ஃப்ரெட்ரிக் எங்கல்ஸ் உடைய ஐடியாலஜி படி எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில இருந்துகிட்டே இருக்கும். இந்த எக்கனாமிக் கிளாஸஸ் அப்படிங்கிறது யாராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுலதான் நீங்க என்ன சொல்லலாம்னா ரிச், மிடில் கிளாஸ், புவர், இதுலயே வந்து அப்பர் மிடில், லோயர் மிடில்ங்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எக்கனாமிக் டிஃபரன்சஸ், அவங்களுடைய எக்கனாமிக் கிளாஸஸ், எக்கனாமிக் டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா, இது என்ன செய்யுது அப்படின்னா நேரடியா இதுக்கு எதோட தொடர்பு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு தொடர்பு இருக்கு. நீங்க வச்சிருக்கக்கூடிய பணமோ உங்களுடைய பொருட்களோ உங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸை நிர்ணயிக்குது அப்படின்றாரு. அப்படி நிர்ணயிக்கும் போது அன்பார்ச்சுனேட்லி இதை அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லல, பட் அப்படிதான் நடக்குதுன்றார். அப்ப இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் டிஃபரன்சஸ் நிர்ணயிக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, தன்னுடைய எக்கனாமிக் கிளாஸஸ்க்குள்ள பதுங்கிக்கிறாங்க. அதாவது அவங்க எக்கனாமிக் கிளாஸஸ் அவங்களுக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் எல்லாம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க. எக்கனாமிக் கிளாஸ் எந்த ப்ரிவிலேஜும் கொடுக்கல அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டே தான் இருக்கான். அப்ப ஒரு எக்கனாமிக் கிளாஸ்ல இருக்கிறவன் அடுத்த எக்கனாமிக் கிளாஸை பார்த்து பொறாமப்படுறதோ கோவப்படுறதோ இருக்கதான் செய்யுது. ரைட்டுங்களா? அப்ப என்ன பண்றாங்க, இந்த இடத்துலதான் ஒரு கிளாஸ் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒண்ணு ஏற்படுது. இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் நடக்கும்போது சொசைட்டியுடைய ஃபவுண்டேஷன் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபவுண்டேஷன் அவங்கள்ட்ட இருந்து ரெவல்யூஷன் ஸ்ப்ரெட் ஆகணும். இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து ரெவல்யூஷன் ஸ்ப்ரெட் ஆனாதான் என்ன நடக்கும் அப்படின்னா ஈக்குவாலிட்டிங்கிற அந்த ஃப்ளேம் வந்து வெடிக்கும் அப்படின்றாங்க. ஈக்குவாலிட்டிங்கிற தீ வந்து பரவும், அப்பதான் எல்லாரும் ஈக்குவலா இருக்க முடியும் அப்படின்றாங்க. அப்ப இந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற அந்த ஃபவுண்டேஷன் பீப்புள் யாருங்கிறத தான் இப்ப கேள்வி. கார்ல் மார்க்ஸ் உடைய டெஃபினேஷன் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், விட்டுடலாம். நமக்கு இப்ப மெயினா யார் தேவை அப்படின்னா விளாடிமிர் லெனின். ரெண்டாவது ஆள் யாரு அப்படின்னா மாவோ செடாங். இவர் சைனா, இவரு சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யன் எம்பையர்ல இருந்து வெளியில துரத்தப்பட்ட ஆளு. விளாடிமிர் லெனினை வந்து என்ன பண்ணிட்டாரு, சார் நிக்கோலஸ் II எக்ஸைல் பண்ணிட்டாரு, வெளியே போடான்னு சொல்லி விரட்டி விட்டார். எக்ஸைல் அப்படிங்கிறது ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள, ரஷ்யன் எம்பையருக்குள்ள நீ வாழக்கூடாதுன்னு சொல்லி அவரை விரட்டி விடுறதுக்கு பேர் தான் எக்ஸைலிங். எக்ஸைலிங்னா நாடு கடத்துறது, இங்க நீ இருக்கக்கூடாது, வெளியில போயிடுன்னு சொல்லி விரட்டிடுறாங்க. அப்ப இவர் எங்க போறாரு அப்படின்னா ஜெர்மனிக்கு போறாரு. அங்க ஜெர்மன் எம்பையர்ல இருக்காரு, இருந்து இதெல்லாம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாரு. ஏன் அவரை முதல்ல வெளில துரத்துறாங்க, ஏன்னா அவருடைய பிராண்ட் ஆஃப் கம்யூனிசம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் சொசைட்டி இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் அப்படின்றாரு. யாரு? இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். அப்ப புரட்சி வெடிக்குது அப்படின்னா இவங்க மூலமா தான் வெடிக்கணும்ன்றாரு. ஏன் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் அவர் டார்கெட் பண்றாரு அப்படின்னா அப்பதான் ரஷ்யா வந்து இப்பதான் பொறுமையா இண்டஸ்ட்ரியலைசேஷன்ங்கிற ப்ராசஸ் இப்பதான் ரஷ்யாவில் ஆரம்பிக்குது. எப்ப? லேட் 1800s. லேட் 1800ஸ்ல தான். லேட் 1800ஸ்னா என்ன அர்த்தம்? 1850க்கு மேல 1900க்கு உள்ளன்னு அர்த்தம். லேட் 1800ஸ்னா 1850ல இருந்து 1900க்கு உள்ளன்னு அர்த்தம், செகண்ட் ஹாஃப்னு அர்த்தம்.
இப்பதான் ரஷ்யால பொறுமையா இந்த ரெவல்யூஷன், இந்த ரஷ்யன் எம்பையருக்குள்ள இண்டஸ்ட்ரீஸ்ங்கிற கான்செப்டே வருது. இங்கிலாந்துல எல்லாம் 100 வருஷம், இவனுக்கெல்லாம் 100 வருஷம் முன்னாடியே இங்கிலாந்துல இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்துருச்சு. ஜெர்மனிலயும் சர்ப்ரைசிங்லி பாத்தீங்கன்னா அரௌண்ட் இந்த டயத்துல தான் இந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் தி சொசைட்டி. அவன் தான் வந்து காமன் மேனுடைய ஒரு கரெக்டான ரெப்ரசன்டேட்டிவ். அப்ப அவன் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அவன்கிட்ட தான் புரட்சி வெடிக்கணுங்கிறாரு விளாடிமிர் லெனின். இந்த ஐடியாஸ் எல்லாம் ரஷ்யால ப்ராபகேட் பண்ணும்போது ரஷ்யால இருந்த நோபல் ஃபேமிலிஸ், ஏன்னா மன்னராட்சி தானே நடக்குது, அப்ப இந்த நோபல்ஸ், இந்த பெரிய ஆளுங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் லெனினை பிடிக்கல. தவிர மன்னரையை எதிர்த்து நிறைய சொன்னதுக்கு அப்புறம் வெளியில போன்னு விரட்டி விட்டாங்க. இது விளாடிமிர் லெனினுடைய தியரி. அதே கம்யூனிசம் தியரியை எடுத்து இங்க ஃபவுண்டேஷன் ஆஃப் சொசைட்டி யாருன்னா அக்ரிகல்ச்சுரல் ஒர்க்கர் அப்படின்னு முடிவு பண்ணது யாருன்னா மாவோ. அக்ரிகல்ச்சுரல் லேபரர். இது மாவோ செடாங். சைனால இது போய் அவர் அப்ளை பண்றாரு. அங்க சைனீஸ் ஹிஸ்டரி எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய முறை பார்த்திருக்கோம் இல்லையா? சரி, இப்ப இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் இவங்களை வச்சுதான் வந்து புரட்சி வெடிக்கணும்ன்றாரு மாவோ, சாரி லெனின். இதனால அவரை நாடு கடத்தி விட்டாங்க. அப்ப இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கரை வச்சு புரட்சி பண்றதுக்காக இவர் என்ன செய்யறாரு, நிறைய இடத்துல போராட்டம் பண்றாரு. இவருடைய போராட்டம் எந்த அளவுல கொண்டு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை எக்ஸைல் பண்ற அளவுக்கு போய் முடிஞ்சிருச்சு. கம்யூனிசத்துக்கு வேற டெஃபினேஷன் இருக்கு. அதாவது இந்த கிளாஸ் ஸ்ட்ரகிள் ஏற்படும். கிளாஸ் ஸ்ட்ரகிள்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வயலண்டா இருக்கும் இந்த கிளாஷ். வயலன்ஸை நீங்க அவாய்ட் பண்ணவே முடியாது. கடைசியில ஈக்குவாலிட்டி வரும் அப்படின்றாங்க. இதுல எப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஏகப்பட்ட ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ்ல கடைசி ஸ்டேஜ் தான் கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படிங்கிறது. இப்ப கம்யூனிஸ்ட் சொசைட்டிக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கம்யூனிஸ்ட் சொசைட்டியா இது வரைக்கும் யாருமே ஆனது கிடையாது. நல்லா பாருங்க, கம்யூனிஸ்ட் சொசைட்டி அப்படின்னு இது வரைக்கும் யாருமே இந்த தியரி எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆனதே கிடையாது. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 வரும்போது கடைசியில லாஸ்ட் எல்ங்கிற ஸ்டேஜ் வந்து கம்யூனிஸ்ட் சொசைட்டி. L-1 அப்படிங்கிறது தான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட். ஏன்னா கடைசியில கவர்மெண்டோடைய நீடே இருக்காது, மக்களே அவங்களே அவங்கள பாத்துப்பாங்கன்றது தான் கம்யூனிஸ்ட் சொசைட்டி. அதுதான் சொன்னேன், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரீம் மாதிரி தான் அது. ஆனா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ங்கிறது ரியலி பாசிபிள். அந்த பாசிபிலிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கரண்டா இருக்கிற ஓரளவுக்கு இருக்கிற அந்த 5 கண்ட்ரிங்கிறவங்க இவங்க. ஆனா இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் உடைய ப்ராப்பர் டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நான் அடுத்த பேஜ்ல எழுதுறேன். இது வரைக்கும் எழுத நோட் பண்ணிட்டீங்களா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க. நீங்க எனக்கு தெரிஞ்சு மெசேஜ்ல அனுப்புறது நலம். ஏன்னா யாரோ ஒருத்தருடைய வாய்ஸ் வந்து சுத்தமா கேட்கல, அன்மியூட் பண்ணவங்க யாரா இருந்தாலும். நோட்டட் சார். ஓகே, சூப்பர். இப்ப பாருங்க, திருப்பி நான் இதே தான் அடுத்ததுக்கும் எழுத போறேன். சரிங்களா? இங்க பாருங்க, கம்யூனிசத்தை பத்தி இந்த மாதிரி கவர்மெண்டோடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கம்யூனிசம் பத்தி பேசணும். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஹவு இஸ் கவர்மெண்ட் கிரியேட்டட் அப்படின்னு பார்க்கும்போது எலெக்ஷன்ஸா அப்படின்னா கிடையாது. டெமோக்ரஸியா அப்படின்னா மேபி, ஏன்னா இதுவும் வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். ஆனால் மெயினா கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், அதாவது ஹவு இஸ் கவர்மெண்ட் கிரியேட்டட்னா இந்த கம்யூனிஸ்டிக் சொசைட்டி நான் சொல்றேன். ஹவு இஸ் அ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கிரியேட்டட்னு வேணாலும் நீங்க கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஹவு இஸ் அ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கிரியேட்டட் அப்படின்னா பை ரெவல்யூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு ரெவல்யூஷன் படி ஒரு கவர்மெண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா அதுதான். இப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கு யார் கையில பவர் இருக்கு? இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் அப்படிங்கிறது யார் இருக்கு? பவர்ங்கிறது என்ன மாதிரி பவர்? மிலிட்டரி, பொலிட்டிக்கல், எக்கனாமிக், எட்ஸெட்ரா. இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் பவரும் யார் கையில இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஸ்டேட். ஸ்டேட் தான் என்ன பண்ணுது? ஸ்டேட்னா இந்த இடத்துல அரசுன்னு அர்த்தம். அரசு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். கம்ப்ளீட்டா அரசு தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். சரி, இதுல ஒரு எக்கனாமிக்கா ஒரு இது வந்து பார்ப்போம். பொலிட்டிக்கல் பவர் யார் கையில இருக்கு அப்படின்னா ஸ்டேட், மிலிட்டரி, எக்கனாமிக் பவர்ங்கிறதுலாம் ஓகே. இந்த இடத்துல எக்கனாமிக் அப்படின்னா என்னன்னா, முதல்ல வந்து ப்ரொடக்ஷனை யாரு கண்ட்ரோல் பண்றா? கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது வாட் டு ப்ரொடியூஸ், who should produce it, how much should be produced, to whom, யாருக்காக ப்ரொடியூஸ் பண்றோம், அதை யாருக்காக டார்கெட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றோம், when it should be produced. இப்படி நீங்க எந்த கேள்வி வேணா இங்க எழுதிட்டே போலாம். அப்ப இந்த கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷனை மொத்தமா பண்றது யாருன்னா ஸ்டேட். அரசு நிர்ணயிக்கும் நீங்க எதை ப்ரொடியூஸ் பண்ணணும், எவ்வளவு பண்ணணும், எப்ப பண்ணணும், எங்க பண்ணணும், எல்லாத்தையும் அரசு தான் முடிவு செய்யும்.
சரி, அப்படி நீங்க ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க, பால் வியாபாரத்துல ஆரம்பிச்சு பெட்ரோல் வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றீங்க. அதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறீங்க? இதுக்கு பதிலும் அதேதான். ஸ்டேட் முடிவு பண்ணும் யாருக்கு இது, யாருக்கான தேவை அதிகமா இருக்கு, யாருக்கு நம்ம அதிகமா கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும், இது மாதிரி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணக்கூடியது ஸ்டேட் தான். ரைட்டுங்களா? இதுல மொத்தமா பீப்புளை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த இடத்துல பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னு வரும்போது பீப்புள் கண்ட்ரோல், மக்களை யாரு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஸ்டேட் தான் பண்ணும். பட் இந்த பீப்புள் எப்படி வேலை செய்ய போறாங்க, இந்த பீப்புளுடைய ரோல் என்ன, பீப்புள் கண்ட்ரோல் அண்ட் ரோல் ஆஃப் பீப்புள்ங்கிறது என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சொந்தமா அவங்க நல்லா இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சமமான இது இருக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய நோக்கமா வேணா இருக்கலாம். பட் பொதுமக்கள் என்ன காரணத்துக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் செல்ஃபோ இல்ல கம்யூனிட்டியோ கிடையாது, ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி ஸ்டேட். அதாவது நாட்டுக்காக உழைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. சொந்தமா உங்களுக்கு எனக்கு பெரிய வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும்னு சொல்லிட்டு நீங்க அப்படிலாம் வேலை செய்யவே முடியாது. கம்யூனிசத்துல உங்களுடைய, அதுவும் வந்து ரொம்ப கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்ல எஸ்பெஷலி உங்களுடைய ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்காக வேலை செய்யறது. இது மக்களுக்காக, கவர்மெண்ட்டுக்காக, அரசுக்காக வேலை செய்யறது தான். சரி சார், அப்ப அரசுடைய பொறுப்புங்கிறது என்ன சார், அரசு அப்படி என்னதான் சார் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுலயே வந்து 2 டைப் இருக்கு. இந்த மாதிரி சோசியலிசத்திலேயே 2 டைப். இதுல அரசுடைய ரோல் என்ன, அரசு தான் எல்லாம் பண்ணுன்றீங்க. அரசு என்ன எய்ம் பண்ணும் அப்படின்னா ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டிக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்லியிருப்பேன். அது சொல்லல அப்படின்னா நான் திருப்பி இப்பயும் சொல்றேன். நெக்ஸ்ட் இதுக்கு போலாமாங்க, நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு. எஸ் சார். இதே கம்யூனிஸ்ட் சொசைட்டில என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஸ்டேட், ஒரு அரசு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொன்னா இல்லையா? அப்ப நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ரெவல்யூஷனாலதான் இவங்க உள்ளே வந்திருப்பாங்க. அதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? இங்க எப்படின்னா இண்டிவிஜுவல் ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி அப்படிங்கிறது இருக்காது. தனிப்பட்ட முறையில நான் இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேங்கிறது இருக்காது. ஸ்டேட் தான் என்ன பண்ணும், எல்லாத்தையும் முடிவு பண்ணும். ஸ்டேட் எதெல்லாம் கண்ட்ரோல், எங்கெல்லாம் கண்ட்ரோல் வச்சிருக்கு, கண்ட்ரோல் ஏரியாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீப்புள் மேல மொத்தமா ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வச்சிருக்கு. இண்டஸ்ட்ரி மேல ஃபுல் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன், அது என்ன, எப்ப, யாரு, எங்க, எது, எல்லாமே ப்ரொடக்ஷன். டிஸ்ட்ரிபியூஷன், இதை போனதுலயே பார்த்துட்டோம் சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரைசஸ், பொருட்களுடைய விலை என்னவா இருக்கும்ன்றதை நிர்ணயிக்கிறதும் அரசா தான் இருக்கும். ஒரு பொருளுடைய விலை என்ன அப்படின்றத டிசைட் பண்றது அரசு தான். அடுத்தது பாத்தீங்கன்னா வேஜஸ். பிரைசஸ் அப்படிங்கிறது பொருட்கள், கமாடிட்டிஸ், குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். வேஜஸ் அப்படின்னு வரும்போது இண்டிவிஜுவலா உங்களுக்கு வரக்கூடிய சேலரி, இல்ல அது டெய்லி இன்கமா இருந்தா டெய்லி இன்கம், இது எல்லாமே ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லணும்னா, ரொம்ப சென்ட்ரலைஸ்டா இருக்கும். சென்ட்ரலைஸ்டு டிசிஷன் மேக்கிங். இதுல இந்த டீசென்ட்ரலைஸ்ட், அதாவது தனியா லோக்கல் லெவல்ல எடுத்துக்கிறது அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சென்ட்ரல்ல இருந்து என்ன டிசிஷன் வருதோ அதை அப்படியே கேட்கணும். சென்ட்ரலைஸ்ட் டிசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? அடுத்தது இங்க வந்து இதுல வந்து டாக்ஸ் வாங்குறாங்க இல்லையா? அந்த டாக்ஸ்ல வந்து நிறைய டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்ணலாம். ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் ஒன்னு இருக்கு, ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் இன்னொன்னு இருக்கு. இது நீங்க எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா உங்களுடைய வருமானம், ஆண்டு வருமானம் ஏறிட்டே போகுது அப்படின்னா உங்களுடைய டாக்ஸும் பாத்தீங்கன்னா ஏறிட்டே போகும். நிறைய சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நிறைய டாக்ஸ் கட்டுங்கன்னு அர்த்தம். ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னா உங்களுடைய வருமானம் ஏற ஏற நீங்க டாக்ஸை குறைச்சு கட்டினா போதும். வருமானம் ஏறுது அப்படின்னா நீங்க கம்மியான டாக்ஸ் கட்டினா போதும். உங்க வருமானம் கம்மியா இருக்குன்னா நீங்க நிறைய டாக்ஸ் கட்டணும். இது வந்து இந்த ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன்ங்கிறது எங்கெல்லாம் வேலை செய்யும்னா, ரொம்ப சின்னதா இருக்கிற கண்ட்ரிஸ், கொஞ்சம் செல்வ செழிப்பா இருக்கிற கண்ட்ரிஸ், அங்க மட்டும் தான் வேலை செய்யும். ஒரு இந்த எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி பெருசா இல்லாத கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் தான் பண்ணுவாங்க. இப்ப இந்தியாலலாம் ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷன் தான். என்ன சேலரி உங்களுக்கு ஆனுவல் சேலரி வருதோ, ஆனுவல் இன்கம் வருதோ, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க டாக்ஸேஷன் வந்து இருக்கும். அதாவது அது இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்க டாக்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் எங்க அப்படின்னா இப்ப கேமன் ஐலண்ட்ஸ், பஹாமாஸ், குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் இவங்கலாம். ஆனா அவங்க எல்லாம் நல்லா பயங்கர ரிச்சா இருப்பாங்க. பர்பஸ் என்ன அப்படின்னா ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனுக்கு நீங்க நிறைய
பிசினஸ் பண்ண அரசுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேற அதர் டைப்ஸ் ஆஃப் இன்கம் வரும். நிறைய பீப்புள் வந்து இங்க ரிச்சா வந்து இருப்பாங்க, ப்ராஸ்பரஸா இருப்பாங்க. இன்கம் டேக்ஸ் தான் இப்படி இருக்கும், ரிமைனிங் டாக்ஸஸ்லாம் இருக்கும். ஒரு பொருள் யூஸ் பண்றீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸ்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். இன்டைரக்ட் டாக்ஸஸ் நிறைய இருக்கும் as your population is very rich. அந்த மாதிரி இடங்கள்ல ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் பண்ணுவாங்க. எனிவே, ஆனா ஒரு பியூர் கம்யூனிஸ்ட் கண்ட்ரில இது மாதிரி ப்ராக்ரெசிவ் டாக்ஸேஷனும் தேவையில்லை, ரெக்ரெசிவ் டாக்ஸேஷனும் தேவையில்லை. யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் தான் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் டாக்ஸ் தான் இருக்கும். ஏன்? அரசு தான் வந்து எல்லாத்துக்கான டாக்ஸ் ரேட்டையும் இன்கம் இது எல்லாத்துடைய வேஜையும் வந்து செட் பண்ணுது. யூனிஃபார்ம் டாக்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் பீப்புள் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இது வந்து ப்ராக்ரெசிவாவும் இருக்கலாம், ரெக்ரெசிவாவும் இருக்கலாம். ஒரே மாதிரியான கேட்டகரியில இருக்கிற மக்களுக்கு ஒரே டாக்ஸ்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் வச்சிருவாங்க. எங்கேயுமே ஒரு அதுல இருந்து டிவியேட் ஆகிறதுக்கு வேலையே கிடையாது. ஓகேங்களா? சரி, இதுல இன்னொன்னு, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இங்க அறவே இருக்காது. பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்படின்னா, இப்ப மக்கள்கிட்ட பணமே இருக்காதா சார் அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை நீங்க எப்படி செலவு பண்றீங்கன்றது உங்க விருப்பம். பட் லேண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரிக்டா பாத்தீங்கன்னா லேண்ட் கண்ட்ரோல அரசு தான் பண்ணும். லேண்ட் அரசு தான் வந்து கவர்மெண்ட் ஹவுசிங் தான் கொடுக்கும் எல்லாருக்கும். கவர்மெண்ட் அகாமடேஷன், கவர்மெண்ட் ஹவுசிங் தான். அப்ப தனியா நீங்க வீடு வாங்குறதோ இல்ல அது மாதிரி பங்களா வாங்குறதோ அதெல்லாம் செய்ய முடியாது. ரைட்டுங்களா? ரைட். ஸ்டேட் வந்து அப்சல்யூட்லி என்ன பண்ணும்னா எக்கனாமிக்ஸை ஃபுல்லா கமாண்ட் பண்ணி வச்சுக்கும். ஃபைனான்சஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை ஃபுல் கண்ட்ரோல், அப்சல்யூட் ஃபுல் கண்ட்ரோல். அது வந்து ஒரு சிஸ்டம். சரிங்களா? இந்த ஐடியாலஜியை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாதான் அடுத்தடுத்தது இருக்கக்கூடிய கான்செப்ட் உங்களுக்கு புரியும். அப்ப இதெல்லாம் செய்யறதுனால அரசு என்ன சார் பண்ணுது அப்படின்னா, நீங்க உங்களுடைய மாத சம்பளம் எது 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 எப்படி இருந்தாலும் ரைட்டு, உங்க எல்லாருக்குமே ஈக்குவாலிட்டி தான் எய்ம். அப்ப இந்தியாவில இருக்கிற எல்லாருமே, தேவைப்படுறவங்க தேவையில்லாதவங்க இல்லை, இந்தியாவில இருக்கிற எல்லாருமே ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடணும், ரேஷன் கடையில யூஸ் பண்றக்கூடிய பொருளை தான் வாங்கணும் அப்படின்னு வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. இங்க பணம் உள்ளவங்க தனியா வாங்கிக்கலாம், வேணும்னா அவங்க வந்து பிரைவேட்டா ஏதாவது ஒரு காஸ்ட்லியான ரைஸையோ இல்ல வீட்டையோ ஏதோ ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இங்க இந்த மாதிரி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட். ஆனா கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ல உங்கள்ட்ட எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய டேஸ்ட் எப்படி இருந்தாலும் நத்திங் மேட்டர்ஸ். எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பொருட்கள் தான் கிடைக்கும், ஒரே மாதிரியான சர்வீசஸ் தான் கிடைக்கும். இதுல பணக்காரன் ஏழைங்கிற வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறது. இது ஒரு வகையில கேட்கறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு வகையில இது என்ன பண்ணிடும்னா காம்படிஷன், பிரைவேட் என்டர்பிரைஸ், இது எல்லாத்தையும் அது டிஸ்ட்ராய் பண்ணிடும். சரி, மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் கம்யூனிசத்துக்குள்ளலாம் இப்ப நம்ம போல, இது கம்யூனிசத்தை ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன மெத்தடு அப்படிங்கிறதுக்கு நான் அதை நான் சொல்றேன். இப்ப இதுல சொல்லியிருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் மைல்டா குறைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா அது ஒரு சோசியலிஸ்ட் ஸ்டேட்டா மாறிடும். ஓகேங்களா? சோசியலிஸ்ட் ஸ்டேட் ஆயிடும். சரி, இருக்கட்டும். லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஷலை, அடுத்ததுக்கு போலாங்களா? இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? Yes, sir. ஓகே, சூப்பர். இப்ப நான் மறுபடியும் அதே பழைய டைம்ல எனக்கு வரேன். இப்ப லெனின் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த எல்லா தியரியும் சொன்னதுக்காக தான் அவரை வெளில அனுப்பி விட்டாங்க. இது ஒரு பக்கம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. 1903 அவரும் அங்க வெளியூர்லயே உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, போல்ஷெவிக் பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சியை நிறுவுறாரு ரஷ்யாக்குள்ள, ரஷ்யன் எம்பையருக்குள்ள. பட் ரஷ்யன் எம்பையர்ல சார் நிக்கோலஸ் தி செகண்டோட ரூல் படி அங்க எந்த கட்சியுமே நீங்க நடத்தக்கூடாது, ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் பேண்ட் அப்படின்ட்டு. பட் இது என்ன ஆயிட்டுன்னா, இந்த போல்ஷெவிக் பார்ட்டி எல்லாம் வருது, இவங்க மாதிரி மென்ஷெவிக்னு இன்னொரு குரூப் இருக்காங்க. சரி, இவங்க எல்லாம் வரட்டும். 1905, 1906 இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த ரஷ்யன் ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் நீங்க. ஆக்சுவலி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மட்டும் இல்ல, இன் ஜென்ரல் உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் அது உங்களுக்கு தேவை. இதுக்கு நான் ஒரு ரெஃபரன்ஸ் சொல்றேன், ஒன்றும் பெரிய புது ரெஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, என்சிஆர்டி 9th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி செகண்ட் லெசன், இது வந்து இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனை பத்தின லெசன். அதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும். ரொம்ப ஷார்ட்டா ஸ்கூல் சில்ட்ரனுக்கு புரியுற அளவுக்கு தான் அதில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பயங்கர ஈஸியா தான் இருக்கும். ரைட்டுங்களா? சோ இந்த 1905, 1906 என்ன நடக்கும்னா, ஒரு டைப் ஆஃப் ரெவல்யூஷன் தான் நடக்கும். ஆனா ரொம்ப பயங்கரமான ரெவல்யூஷன், அதாவது எல்லாமே மாறிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஒரு ரெவல்யூஷன் நடக்கும், சில ரிஃபார்ம்ஸ் வந்து செய்வாங்க. என்ன ரிஃபார்ம் செய்வாங்கன்னா, ரஷ்யாவுக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் வேணும், அது பேர் டூமா அப்படின்னுவாங்க. என்னையா பேர் வச்சிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம், பட் பரவாயில்ல. டூமா அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு மக்களுக்காக சில ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வேணும், கொஞ்சம் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வேணும்னுவாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பார்லிமெண்ட்டுக்கு மன்னர் பதில் சொல்ல மாட்டார். இப்போ இங்கிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் கிங்கோ குவீனோ பதில் சொல்லி தான் ஆகணும்.
ஆனால் இந்த இடத்துல இந்த டூமாவுக்கு யாருமே பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி சார் நிக்கோலஸ் II அவர் எப்ப வேணா அதை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. எனிவே இது மாதிரி ஒரு சில ரெஃபார்ம்ஸ் எல்லாம் அப்பயே நடந்துருது. ஏன் இந்த ரிஃபார்ம்ஸை நான் இப்ப இந்த ரஷ்யா உக்ரைன் கான்டெக்ட்ல மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இதுக்கு டைரக்டா இப்ப என்ன இன்ஃபுளுன்ஸ் வருதுன்னு பாருங்க. 1914 வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட்ஸ். ரஷ்யன் எம்பையர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைடு சைட்ல இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் எம்பையர், பிரான்ஸ், ரஷ்யன் எம்பையர் இவங்க எல்லாம் ஒரு கேங்ல இருக்காங்க. ஆப்போசிட் சைட்ல ஜெர்மன் எம்பையர், ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர், ஓட்டமான் எம்பையர் இவங்க இருக்காங்க. இருங்க, இதை நான் வந்து இன்னொரு பேப்பர்ல எழுதிடுறேன். இன்னொரு இதுல இங்க இருந்து 1914ல இருந்து இங்க கண்டினியூ பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ 1914ல இப்ப காம்பினேஷன் ஆஃப் பவர்ஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, அலைடு பவர்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு ஒரு கேங். அலைடு பவர்ஸ், சென்ட்ரல் பவர்ஸ். இந்த அலைடு பவர்ஸ் உடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஆன்டான்ட். ENT ENTE ஆன்டான்ட் அப்படின்னு படிக்கணும். இது பிரெஞ்சு வார்த்தை அது. சரியா? ட்ரிபிள் அலையன்ஸ் அப்படின்றவங்க இந்த சென்ட்ரல் பவர்ஸ். இந்த ட்ரிபிள் அலையன்ஸுக்கும் அலைடு பவர்ஸ்க்கும் நடுவில் குழப்பிக்காதீங்க. இங்க ஆன்டான்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை என்டென்டேன்னு படிச்சிடக்கூடாது, ஆன்டான்ட் தான் படிக்கணும். இது ஒரு பிரெஞ்சு வார்த்தைன்னு சொல்லிட்டேன். அப்ப ஆப்வியஸ்லி இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்டே பிரான்ஸ் தான். சாரி, பிரெஞ்சுன்னு எழுதிட்டேன். பிரான்ஸ். பிரிட்டிஷ் எம்பையர். அண்ட் இதுல மூணாவது பார்ட்டிசிபென்ட் யாரு அப்படின்னா ரஷ்யன் எம்பையர். இப்ப சார் நிக்கோலஸ் II இவங்க எல்லாரோடையும் பேசிட்டு இவங்க எல்லாம் ஒரு கேங்ல இருக்காங்க. இன்னொரு சைடு பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மன் எம்பையர். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ. அப்ப ஆஸ்திரியாவும் ஹங்கேரியும் ஒரு பெரிய எம்பையரை ரொம்ப வருஷமா நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர். மூணாவதா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஓட்டமான் எம்பையர். இந்த ஓட்டமான் எம்பையரை பத்தி நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க. எஸ்பெஷலி என்கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு தடையாவது இந்த பேர் வந்து வாயில வந்திருக்கும். 1453ல இவனதான் என்ன செய்யறானுங்க, கான்ஸ்டான்டினோப்பிள கேப்சர் பண்றானுங்க. இவனுங்க பண்ண வேலையில தான் எல்லா யூரோப்பியன் பவர்ஸும் ஆல்டர்னேட் சி ரூட் தேடி கண்டுபிடிச்சி இந்த மிடில் மேனை வச்சுக்கலாம் நம்ம ஈஸ்டோட ட்ரேட் பண்ண வேணாம், இந்தியாவோடையும் சைனாவோடையும் ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த அரேபியன்ஸ் இட்டாலியன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானுங்க, அதெல்லாம் தேவையில்ல, நேரடியா நம்மளே போய் இந்தியாவோட ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி ஆல்டர்னேட் சி ரூட் கண்டுபிடிச்சி வாஸ்கோட காமா மூலமா இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தானுங்க. அதெல்லாம் எப்பன்னா இந்த ஓட்டமான பேர் 1453ல கான்ஸ்டான்டினோப்பிள கேப்சர் பண்ணும்போதுதான். அப்ப இதுக்கப்புறம் வேர்ல்டு ஹிஸ்டரியே மாறிட்டு, ஆனா இவன் அப்படியே தான் இருக்கான், ஸ்டேபிளா இருந்தான். ஸ்டேபிள் உள்ள நிறைய பிரச்சனை, பட் ஸ்ட்ராங்கா அப்படியே தான் இருந்துகிட்டே இருந்தான். இப்ப இதுதான் கேங். இதுக்கு பின்னாடி நிறைய கண்ட்ரிஸ் இந்த சைடும் ஜாயின் ஆவாங்க, அந்த பக்கமும் ஜாயின் ஆவாங்க, பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப 1914ல இது நடக்குது. வார் வந்து எண்ட் ஆகுறது 1918ல. 1914ல வேர்ல்டு வார் 1 ஸ்டார்ட்ஸ். 1918ல வேர்ல்டு வார் 1 ends. பட் என்ன ஆயிடுதுன்னா வார் அபிஷியலா எண்ட் ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே 1917ல ரஷ்யால ஒரு பெரிய கிரைசிஸ் வந்துருது. ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்து அவங்களுடைய சார் நிக்கோலஸ் II ஆர்டர்ஸ் எல்லாம் ஒபே பண்றதை நிறுத்திட்டாங்க. ஏன் அப்படி திடீர்னு நிறுத்திட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஒபீடியன்ஸ் பிரச்சனை, ஏன் அப்படி திடீர்னு இப்ப போய் ஏன் அப்படி ஒரு சூழ்நிலை வரணும் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு மேப்பை வந்து காட்டுறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரே நிமிஷம். உங்களுக்கு இந்த மேப் விசிபிளா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் a second. மேப் விசிபிளா இருக்கா சொல்லுங்க. In 2-3 seconds it should be visible. Yes, sir. தெரியுதுங்களா? மேப் ஆஃப் யூரோப் Yes, ஆஃப்டர் 1918 சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் இது இந்த டைட்டில் டிஸ்ரிகார்ட் பண்ணிருங்க, அது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. ரைட். இப்ப நான் இதுல வந்து ஒரு இது பண்றேன், அனோட்டேஷன் பண்றேன், அதை நல்லா கவனிங்க. வார ஆரம்பிச்ச உடனேங்க, ஏன் ஆரம்பிச்சது அந்த கதையெல்லாம் வந்து நம்ம வாருடைய ரொம்ப டீடைல் ஹிஸ்டரிக்கு போவேன்னா, ஜெர்மனிக்கு இப்ப என்ன பிரச்சனை, 2 ஃப்ரண்ட் வார். இந்த பக்கமும் ஒரு வார், இந்த பக்கமும் இன்னொரு வார். அதாவது 2 சைட்ல 2 போர் முனைகள்ல சண்டை போடணும். அதான் 2 ஃப்ரண்ட் வார் அப்படின்வாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் இங்க, செகண்ட் ஃப்ரண்ட் இங்க. வெஸ்டர்ன் நெய்பர்ஸ் ஒரு சைடு, ஈஸ்டர்ன் நெய்பர்ஸ் ஒரு சைடு. ஆஸ்ட்ரோ ஹங்கேரிக்கு ஒரே ஃப்ரண்ட் தான். அப்புறம் பின்னாடி தான் இட்டாலியன்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களை அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஒன்று இருக்கும். ஓட்டமான பேர் என்ன பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னா, இங்க அவனுடைய காலனிஸ், பிரிட்டிஷ் காலனிஸை பிரெஞ்சு காலனிஸை போட்டு அடிப்பான். அவனுடைய சதர்ன் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலனிஸை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். சரி, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஜெர்மன் எம்பையர் 1914ல இருந்து 1918 வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய ஒரு பெரிய லேண்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. ரொம்ப பெரிய அளவுல ரஷ்யன்ஸை வந்து டெமாலிஷ் பண்ணிடுவாங்க ஜெர்மன்ஸ். அதனால என்ன ஆயிடும்னா, அந்த ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு அவங்களுடைய அந்த மொரால் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மொரால்? மொரால் அப்படின்னா அந்த கான்பிடன்ஸ். மொரால் இல்ல, சாரி, அது வந்து கான்பிடன்ஸ். எல்லாரும் சேர்ந்து அந்த ஒரு டீம் ஃபீலிங், டீம் ஸ்பிரிட்னுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் மொரால். ரஷ்யன் சோல்ஜர்ஸ்க்கு என்ன ஆயிரும்னா, எங்க லீடர்ஷிப் எங்களை ஃபெயில் பண்ணிடுச்சு, இந்த வார அவங்க சரியா டீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு
அப்ப என்ன ஆயிடுது, வார் ஸ்டார்ட் ஆறது என்னமோ 1914ல, 1914, 15, 16, 14 to 15, 15 to 16, 16 to 17, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஃபைட்டிங்ல ஜெர்மன்ஸ் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஆக்சுவல் டெரிட்டரிங்கிறது இவ்வளவுதான். அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ரஷ்யன் டெரிட்டரியை வந்து ஒரு பெரிய லார்ஜ் எக்ஸ்டென்ட்டுக்கு புடிச்சு வச்சுட்டாங்க. இவ்வளவு பெரிய ரஷ்யன் டெரிட்டரியை கேப்சர் பண்ணதும் 1917ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஆரம்பிச்சிருக்கு. ரஷ்யன் ரெவல்யூஷன், இதுலதான் 2 ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. ஒரு பிப்ரவரி ரெவல்யூஷன் ஒண்ணு, ஒரு அக்டோபர் ரெவல்யூஷன் இன்னொன்னு. சரி, அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். வார் முடியறதுக்கு முன்னாடியே இந்த லெனின் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த ஜெர்மன்ஸ் சைலண்டா திருப்பி அவர் தான் எக்ஸைல் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா ரஷ்யன் சார் நிக்கலஸ் செகண்ட், நீ வந்து ரஷ்யன் சாயலுக்குள்ள கால வைக்க கூடாதுன்னு சொல்லி வெளியில அனுப்பிச்ச லெனின் அவரை வந்து இந்த ஜெர்மன்ஸ் அவங்களோட சப்போர்ட்ல திருப்பி கொண்டு வந்து ரஷ்யாக்குள்ள விட்டுருவாங்க. சார் ஜெர்மன்ஸுக்கு அப்ப கம்யூனிசம் பிடிக்குமா அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. லெனின் ஒரு போராளி, அங்க போனா போராடுவாரு, அங்க இருக்கிற சிஸ்டத்தை வந்து டிகிரேட் பண்ணுவாரு, அதுதான் நமக்கு தேவை அப்படி சொல்லி லெனினை உள்ள அனுப்பிடுவாங்க. இது இந்த மேப்பை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சைடு வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஜெர்மன் ட்ரூப்ஸும் பிரெஞ்சு ட்ரூப்ஸும் இந்த இடத்துல அப்படியே ஸ்டேல்மேட் ஆயிடுவாங்க. ஸ்டேல்மேட்னா இவனும் முன்னாடி நவர முடியல, இவங்களும் அட்வான்ஸ் ஆக முடியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சோல்ஜர்ஸும் இங்க வந்து நிப்பாங்க. பின்னாடி 1917ல தான் அமெரிக்கன்ஸ் வந்து நிப்பான். பட் அமெரிக்கன்ஸை பத்தி நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். இப்ப இப்படிதாங்க இருக்கு சுச்சுவேஷன், ரைட்டுங்களா? இந்த பக்கம் ரஷ்யா கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிடும் 1917ல. ரஷ்யன் எம்பையர் அப்படின்றது என்ன ஆயிடுது, சரண்டர். ஏன் சரண்டர் ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் கொலாப்ஸ், அதாவது அவங்க கண்ட்ரியோட எக்கனாமிக் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாமே என்ன ஆயிடுதுன்னா கொலாப்ஸ் ஆயிடுது. இன்டர்னல் கொலாப்ஸ். யார் இதுக்கு காரணம் அப்படின்னா லெனின் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். அவரும் அவருடைய போல்ஷெவிக் கட்சியும் சேர்ந்துதான் ரொம்ப சிவியரான போராட்டம் பண்ணி சார் நிக்கலஸ் செகண்ட முதல்ல பவர்ல இருந்து ரிமூவ் பண்ணுவாங்க. சார் ஒரு அரசியல் கட்சி போய் போராடுதுன்னா உடனே மன்னர் பதவி விலகிடுவாரா அப்படின்னா கிடையாது. The king doesn't have to abdicate anything just because a political party is agitating against him. இது இவங்களுடைய இந்த போல்ஷெவிக் பார்ட்டியோட ஸ்ட்ரென்த்தே எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா லெனின்ங்கிற ஒரு தனி போராளி கிட்ட இருந்து மட்டும் வரல. லெனின் என்ன சொல்றாரு, உங்க பிரச்சனைக்கெல்லாம் என்கிட்ட தீர்வு இருக்கு, அதுக்கு பேர் தான் கம்யூனிசம்ன்றாரு. மன்னராட்சியை வந்து தூக்கி எறிஞ்சிருவோம், நம்ம வந்து கம்யூனிஸ்ட் ஒரு ஆட்டோகிரசி செட்டப் பண்ணுவோன்றாரு. சரி, இதெல்லாம் ஓகே. மெயினா இதனால இது நடக்கல. லெனின் யார போய் டார்கெட் ஆடியன்ஸா வச்சு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னா சீனியர் ஆர்மி ஆபீசர்ஸ். எல்லா சீனியர் ஆர்மி ஆபீசர்ஸும் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா மேலேந்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் சரியா இல்ல, அதனால ஆர்டர்ஸ் ஒபே பண்றதுதான் எந்த மிலிட்டரிக்கும் அழகு. இவன் சொல்றதை கேட்க மாட்டான்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னா பின்ன நாளைக்கு யார் சொல்றதை கேட்கறதுன்னு ஒரு பிரச்சனை வரும். சோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை முதல்ல தூக்கி போடணும்னு டிசைட் பண்ணிடுவாங்க. அதனால சார் நிக்கலஸ் செகண்டுக்கு எகெயின்ஸ்டா எந்த ஆர்டர், அதாவது அவர் கொடுக்குற எந்த ஆர்டரையும் ஒபே பண்ண மாட்டேன்னு 1917ல முடிவு பண்ணுவாங்க. as a result அப்படியே ரஷ்யன் ஆர்மிஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. சோ 1917ல ரஷ்யன் ரெவல்யூஷன் happens. இது ஒரு கான்சிக்வன்ஸ். ரெண்டாவது கான்சிக்வன்ஸ் என்ன அப்படின்னா ரஷ்யன் எம்பையர் ரெண்டு வேலையை செய்யுது. ஒன்னு சரண்டர் பண்ணுது, சரண்டர்ஸ் டு ஜெர்மனி. ஆக்சுவலி ஜெர்மனின்னு சொல்லக்கூடாது, ஜெர்மன் எம்பையர் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஜெர்மனியா மாறல, ஜெர்மன் எம்பையரா தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் மேட்டர்ஸ், சரிங்களா? எந்த வார்த்தையை யூஸ் பண்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யன் எம்பையர் சீசஸ் டு எக்ஸிஸ்ட். அப்படின்னா எம்பரர் இருந்தா தானே நீங்க எம்பையர், இனிமே நீங்க எம்பரரே கிடையாதுன்னு சொல்லி அவரை வந்து விரட்டி விட்டுறாங்க. சீசஸ் டு எக்ஸிஸ்ட் அப்படின்னா இனிமே ரஷ்யன் எம்பையர் கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்ப யார்தாயா நாங்க அப்படின்னு கேட்கும்போது இங்கதான் என்ன நடக்குதுன்னா இந்த லெனின் தலைமையில இருக்கக்கூடிய இந்த போல்ஷெவிக் பார்ட்டி இருக்கு இல்லையா, இவங்க என்னவா தன்னோட பேரை மாத்திக்கிறாங்க அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் ரஷ்யான்னு மாத்திக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சின்னு மாறுறாங்க. இவங்க தான் சேர்ந்து என்ன நிறுவுறாங்க அப்படின்னா யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு ஒரு புது கண்ட்ரியை கிரியேட் பண்றாங்க. யூனியன் ஆஃப் சோவியட் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யூனியன் ஆஃப் சோவியட் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க உடனே இதை வந்து செய்ய முடியல. ஆக்சுவலி 1917ல போல்ஷெவிக் பார்ட்டி என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த மன்னர் அடிச்சு விரட்டிடுது. இவங்க சரண்டர் ஆயிடுறாங்க. எப்ப யார் சரண்டர் ஆகுறாங்க, ரஷ்யன் எம்பையர் சரண்டர் ஆயிடுதுன்னு சொல்லி இந்த போல்ஷெவிக் பார்ட்டி சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஆனா 1917ல இருந்து எங்க இது ஃபார்ம் ஆகிறதுக்கு, இது மொத்தமா ஃபார்ம் ஆகிறதுக்கு 1917ல இருந்து
1922 வரைக்கும் இங்கதான் சிவில் வார் நடக்குது. சிவில் வார் அப்படின்னா அவங்க கண்ட்ரிக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, வேற வேற பொலிட்டிக்கல் பிலீஃப் இருக்கிறவங்க அடிச்சுக்கிறாங்க, ரைட்டுங்களா? இப்பதான் இப்ப இந்த சிவில் வாருங்கிறது ரஷ்யாவோட பீரியட்ல ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு டைம். இப்ப அவங்களோட பேர் என்னன்னு கேட்டா, எங்க பேர் ரஷ்யாவா, ரஷ்யன் எம்பையரா, சோவியத் யூனியனா அப்படிங்கிறதுலாம் இவங்க எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷனான ஒரு விஷயம் தான். ஆனால் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நடக்கிறது என்ன? ஆனா இன்னொரு விஷயம் சார், ஜெர்மனி இன்னொரு பக்கம் ஜெயிச்சிருச்சு, ரஷ்யா சரண்டர் ஆயிடுச்சுன்றீங்க, அப்புறம் என்ன சார் பிரச்சனை, இந்த பக்கமும் ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னா இன்னொரு சைடுக்கு வராங்க. பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, ரஷ்யாவுடைய எக்ஸிட் நடக்கும்போதுதான் ஜப்பானும் அமெரிக்காவும் இவங்க சைட்ல வந்து ஜாயின் ஆறாங்க. ரஷ்யன் எம்பையர் கீழே வெளில போயிட்டான் அப்படின்னாலும் பிரிட்டிஷ் பிரான்ஸ் அப்படியே தான் இருக்கான், பின்னாடி யூஎஸ்ஏ ஜப்பான் வராங்க. இது வந்து வாருடைய கோர்ஸே அப்படியே கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ணிடுது. முதல்ல ஓட்டோமன் எம்பையரை போட்டு அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் எம்பையர் டிஃபீட் ஆயிரும். ஃபைனலா ஜெர்மனி 11th நவம்பர் 1918 அன்னைக்கு ஜெர்மனியும் சரண்டர் ஆயிடும். அப்ப ஜெர்மன் எம்பையரா இருந்தவங்க ஜெர்மனியா மாறுவாங்க. அதை பத்தி அது நமக்கு தேவையில்லை, அதை நம்ம அப்படியே ஒரு சைடா விட்டுருவோம். இப்ப ரஷ்யால சிவில் வார் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இதே ரஷ்யால இந்த சிவில் வார் எப்ப முடிவுக்கு வருது அப்படின்னா 1922லயே முடிவுக்கு வந்துருது. அப்ப லெனின் என்ன பண்றாரு அப்படின்னா, கிளியரா லெனின் அண்ட் கோனா அவங்க குரூப் எல்லாரும் சேர்ந்து வின்ஸ். எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்மர் அரௌண்ட் அக்டோபர் ஆஃப் 1922ல வந்து லெனின் அண்ட் கோ வந்து ஜெயிச்சிருவாங்க இந்த சிவில் வார. அப்ப அபிஷியலா யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறதுல இந்த போல்ஷெவிக் பார்ட்டி தான் பவர்ல வந்து நிற்கும். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லெனின் வந்து பல ஆண்டுகள் பல டெகேட்ஸ் 10 வருஷமா ரொம்ப வருஷம் ரூல் பண்ணணும் ரஷ்யாவை, அது சோவியத் யூனியன் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டார். கடைசியில பாத்தீங்கன்னா 1924லயே லெனின் டைஸ். லெனினுடைய டெத்துக்கு அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளேயே பல உட்கட்சி பூசல்கள், கோஷ்டி மோதல்கள் இதெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம பாக்குறோம், தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சியுடைய பெரிய தலைவி ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. இன்னமும் அது ப்ராப்ளமேட்டிக்கா தான் இருக்கு. ஆனா இப்ப ஏதோ அப்போதைக்கு ஒட்டி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நடக்குது. அப்ப லெனினுடைய டெத்துக்கு அப்புறம் 2 பேர் வந்து அவருடைய பொசிஷனுக்கு போராடுறாங்க. ஒருத்தர் யாரு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஜோசப் ஸ்டாலின். இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராட்ஸ்கி அப்படின்னு ஒருத்தர். ட்ராட்ஸ்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரஷ்யன் ஃபெலோ. ஏன் அவரை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்றேன்னா, ஏன்னா ட்ராட்ஸ்கி தான் என்ன ஆயிடுவாரு அப்படின்னா தோத்துருவாரு இந்த ஸ்ட்ரகிள். ஸ்டாலின் வில் வின். ஸ்டாலினுடைய இன்க்ளூஷனுக்கு அப்புறம் சோவியத் யூனியனுடைய ஒரு அப்சல்யூட் டிக்டேட்டரா ஸ்டாலின் மாறிடுவார். கட்சிக்குள்ள ஏற்பட்ட பூசல் எவ்வளவு ஒரு பவர் ஸ்ட்ரகிள் நடந்துச்சோ, இவர் அதே மாதிரிதான் ரஷ்யாக்குள்ள அதாவது இந்த சோவியத் யூனியனுக்குள்ள நான் இப்படிதான் ரூல் பண்ணணும், லைக் எனக்கு எதிர்ப்புன்னு வந்ததுன்னா அதை நான் ரொம்ப ஒரு மனிதாபிமானமற்ற முறையில வித்தவுட் ரூத்லெஸ்லி அப்படின்னுவாங்க. ரூத்லெஸ் அப்படின்னா எந்த விதமான பாரபட்சம், பாவ புண்ணியம் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம ரொம்ப வயலண்டா சப்ரஸ் பண்ணணும். எனக்கு எதிராக ஒரு ஆப்போசிஷன் இருந்துச்சு அப்படின்னா, சின்ன சஸ்பிஷன் இருந்தாலும் அவங்க எல்லாம் கொண்டுறணுங்கிற அளவுக்கு ஒரு அப்சல்யூட் டிக்டேட்டரா மாறிடுறாரு ஸ்டாலின். இது வரைக்கும் நீங்க கிளியரா இருக்கீங்களா? ஏன் ரஷ்யன் ஹிஸ்டரியை இவ்வளவு தூரம் பாக்குறோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு ரொம்ப கிரிட்டிக்கல். இப்ப ரஷ்யன் ஹிஸ்டரியை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் இட் ஸ்ட்ரெயிட் அவே இப்போ உக்ரைனுக்கு இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத 5 நிமிஷத்துல சொல்லிடலாம். பட் இவங்களோட பேக்ரவுண்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்க அப்படின்னா கிளியர் கொடுங்க, நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட் சொல்லுங்க. ஓகே, சூப்பர். இப்ப என்னன்னா, ஸ்டாலின் வந்து எப்படிப்பட்டவர், அவருடைய பிரின்சிபல்ஸ் வந்து எப்படி? ஜோசப் ஸ்டாலின் இவர் ஒரு வித்தியாசமான ஆளு. இவருடைய பர்சனாலிட்டி பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப பேச போறது கிடையாது. நமக்கு மெயினா என்ன தேவை அப்படின்னா, இவரோடது எப்படி ஆயிடுச்சுன்னா, கம்யூனிசத்தை கொஞ்சம் ஒரு வாட்டர் டவுன் பண்ணி ஒரு சோசியலிசமா இவர் மாத்துறாரு. ஒரு ஹார்ஷான சோசியலிசம். இது சோசியலிசத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கப் கம்யூனிசத்தை எடுத்து போடுறீங்க அப்படின்னா, ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஊத்துனீங்கன்னா அது உடனே சோசியலிசமா மாறிடும். அப்ப கம்யூனிசத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருக்கக்கூடிய சில பிரின்சிபல்ஸை ரிலாக்ஸ் பண்ணா அது சோசியலிசம், அவ்வளவுதான். அதுக்காக சோசியலிசம்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா அப்படியே ஜாலியா இருந்துருவாங்களான்னா அப்படியும் கிடையாது. இதுலயும் பல கஷ்டங்கள் இருக்கு. இதுலயும் ரொம்ப ஹார்ஷான மெஷர்ஸ் வந்து நிறைய இருக்கு. அதை தான் ஸ்டாலின் பண்ணுவாரு. அது என்னங்கிறத இப்ப பார்க்க போறோம். ஸோ 1924ல ஸ்டாலின் பிகம்ஸ் சுப்ரீம் லீடர் ஆஃப் யுஎஸ்எஸ்ஆர். இவர் எப்படின்னா கட்சியோட தலைவர் தான் இருப்பாரே தவிர அபிஷியலா பிரசிடென்ட்ங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார். இவருக்குன்னு சொல்லி போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்சியுடைய பொறுப்பு தானே தவிர கவர்மெண்ட் போஸ்ட்ங்கிற மாதிரிலாம் இவர் வச்சுக்கல. ரியல் டிசிஷன்ஸை இவர் எடுப்பாரு. யாரோ ஒருத்தர் அவர் பேரை சொல்லி அந்த டிசிஷன் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஸ்டாலின் பிகேம் தி அப்சல்யூட் டிக்டேட்டர் ஆஃப் ரஷ்யா, சோவியத் யூனியன். சரிங்களா? இப்போ வரைக்கும் நான் சொன்ன டைம் லைனை புரிஞ்சுங்க. ரஷ்யன் எம்பையர்ங்கிற வார்த்தை இனிமே வரவே கூடாது. இனிமே இது ரஷ்யான்னு சொல்லக்கூடாது, சோவியத் யூனியன் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? ரைட்.
இப்ப இந்த சோவியத் யூனியனுடைய லேண்ட் அதை பத்தி நான் பின்னாடி வரேன். 1991 வரும்போது வரேன். சரி, 1924ல ஸ்டாலின் பிகேம் தி சுப்ரீம் லீடரா. 1928ல அவர் வந்ததுல இருந்து ஒரு 4 வருஷத்துல என்ன பண்ணுவாரு அப்படின்னா கலெக்டிவைசேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார். இண்டஸ்ட்ரியலைசேஷன் எல்லாத்துக்குமே இருந்துச்சு ஏற்கனவே. இண்டஸ்ட்ரியலைசேஷன் அப்படிங்கிறது பிகின் ஆயிடுச்சு. பட் ஸ்டாலினோட பீரியட்ல இது ரொம்ப இன்டென்சிஃபைடான இண்டஸ்ட்ரியலைசேஷன். ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்துட்டாரு. கலெக்டிவைசேஷன் அப்படின்னா அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் குரூப்பா ஒரு குலாக்ஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இது எல்லாத்தையும் காமனா நீங்க உழுது வெளியில எடுக்கணும், அதுல இருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்டை வெளியில எடுக்கணும். எடுத்தீங்க அப்படின்னா அந்த எல்லா நெல் மூட்டைகளோ பருத்தி மூட்டைகளோ எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துட்டு போயிடும். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத பிரிச்சு கொடுக்கும். இப்படி இதனால தனிப்பட்ட முறையில உங்களுக்கு எதையுமே நீங்க சேர்த்துக்கவே முடியாது. அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணாங்க. இதனாலேயே பல ஹங்கர் ரிலேட்டட் டெத் எல்லாம் நடந்துச்சு. சரி, இது ஒரு ரஷ்யன் பீரியட்ல இது ஒரு ஹிஸ்டரி. இதை ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் வரும். நல்லா பாருங்க, 1936ல இருந்து 1938 வரைக்கும் இந்த 2 வருஷங்கள் அப்படிங்கிறது ரஷ்யன் ஹிஸ்டரியில ரொம்ப ஒரு பிளடி ஹிஸ்டரிங்கிறது கூட நீங்க சொல்லலாம். ரத்தம் நிறைந்த ஒரு ஹிஸ்டரி இது. இந்த 2 வருஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னா தி கிரேட் ஸ்டாலினிஸ்ட் பர்ஜஸ். சில இடத்துல இந்த பர்ஜன் மட்டும் கொடுப்பாங்க, இல்ல பர்ஜஸ்ன்னு கொடுப்பாங்க. இந்த ஸ்டாலினிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னு சொல்றேன். இப்ப சோவியத் யூனியனுடைய யுஎஸ்எஸ்ஆர் அவங்களுடைய ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், சரிங்களா? வேர்ல்டு வார் 1க்கு அப்புறமே ஏர்ஃபோர்ஸ்லாம் டெவலப் ஆயிட்டு, சரிங்களா? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துலயுமே டாப் ஜெனரல்ஸ் இருப்பாங்க இல்லையா? டாப் ஜெனரல்ஸ்னா டாப் மிலிட்டரி லீடர்ஸ் இல்லையா? இந்த டாப் ஜெனரல்ஸ் எல்லாருமே இவருக்கு எதிராக, ஸ்டாலினுக்கு எதிராக, இவர் வந்து இவங்க எல்லாம் மிலிட்டரிக்காரங்க அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கீழே தான் இருப்பாங்க. தட் இஸ் மிலிட்டரி இஸ் யூசுவலி, நான் ஏன் யூசுவலிங்கிற வார்த்தையை சேர்க்கிறேன்னா சில நாட்டுல மிலிட்டரி இதுக்கு தனியா இதை தாண்டி இருக்கும். மிலிட்டரி இஸ் யூசுவலி சபார்டினேட்னா கீழ் அடிபணிஞ்சிருக்குது டு சிவிலியன் அத்தாரிட்டி. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இல்ல இந்த யூனிஃபார்ம் போடாதவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது ஆர்ம்டு போர்சஸ் உடைய பார்ட்டா இல்லாம இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் மிலிட்டரி எப்பவுமே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு. அப்ப இவர் சிவிலியன் லீடர், இந்த சிவிலியன் லீடரை தீர்த்து கட்டிடலாம்னு மிலிட்டரி முடிவு பண்ணிருச்சுன்னா அவர் நினைப்பார் சில முக்கியமான லீடர்ஸ். அதனால என்ன பண்ணுவார்னா கிட்டத்தட்ட 700 and above 700 பேருக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஆபீசர்ஸ் ஆஃப் ரஷ்யன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் he will simply kill. இது வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய தப்பு. அதாவது வந்து இது வந்து ஒரு அபியூஸ் ஆஃப் பவர்ங்கிறது வேற. நான் அதை பத்தி ஹியூமன் ரைட்ஸ் பத்தியோ அபியூஸ் ஆஃப் பவரை பத்தியோ கூட பேசல. இது ரஷ்யா, அது சோவியத் யூனியனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தா முடிய போகுதுங்கிறது அடுத்த வருஷமே தெரிஞ்சு. ஏன்னா 1939 வேர்ல்டு வார் 2 ஆரம்பிச்சிருச்சு. இதுல இருக்கிற காம்பினேஷன் ஆஃப் பவர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அலைஸ், ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பவர்ஸ். அலைஸ் அவ்வளவுதான், ஆக்சிஸ் அலைஸ் பவர்ஸ்னு வராது. அலைஸ் இன்னொரு பக்கம் ஆக்சிஸ் பவர்ஸ். ஆக்சிஸ் பவர்ஸ்ல மொதல் ஆள் யாரு அப்படின்னா நாட்சி ஜெர்மனி, ஹிட்லருடைய ஜெர்மனி. ஃபாசிஸ்ட் இட்டாலி, முசோலினியோடைய இட்டாலி. இம்பீரியல் ஜாப்பனீஸ் எம்பையர். இவங்க 3 பேர் தாங்க மெயின் பார்ட்டிசிபென்ட்ஸ். இவங்களுக்கு அப்புறம் வரவங்க எல்லாம் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க, பட் அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இவங்க 3 பேர் தான் நமக்கு மெயின். அலைஸோட சைட்ல யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எம்பையர், அதே குரூப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரான்ஸ். இதுல வந்து அடுத்த குரூப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குரூப், பிரிட்டிஷ் எம்பையர், பிரான்ஸ். இப்ப நல்லா பாருங்க, இவங்க 2 பேரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் சின்ன குட்டி குட்டி கண்ட்ரிஸ் எல்லாம் பின்னாடி வந்து ஜாயின் ஆக போகுது. ஆனா இந்த இடத்துல ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன் அப்படிங்கிறது என்ன இருக்கும்னா வார்ல முதல்ல நியூட்ரலா இருக்கும். யுஎஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது நியூட்ரல், இப்படிதான் இருக்கும். இவங்க 2 பவர்ஸ் தான் சேர்ந்துக்கிட்டு இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த பக்கம் போலண்ட் இருக்கும், செக்கோஸ்லோவாக்கியா இருக்கும். அவங்கள அந்த குட்டி குட்டி பவர்ஸ் யாரையுமே இதுல சேர்க்கல. பிரிட்டனும் பிரான்ஸும் தான் மெயின் எனிமீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது எங்க எப்படி போய் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் மறுபடியும் ஒரு மேப் காட்டுறேன். இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட் எடுத்து கொடுங்க.
கொஞ்சம் சீக்கிரமா. ஏன் 3வது நம்பர் பிளாங்கா விட்டு வச்சிருக்கேன்னு சொல்றேன், திருப்பி அதுல எழுதுவேன். பட் இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு 3 பேருக்கு 2 பேர்கிட்ட இருந்து எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மூவ் ஆயிடலாம். ஓகே 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 ஃபைன் ஃபைன் ஃபைன். ஜஸ்ட் செகண்ட். இப்போ நான் ப்ரொஜெக்ட் பண்ற மேப்பை பாருங்க. ரைட். இப்ப இதுல ஜெர்மன் ரைக் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் சென்டர்ல. ஜெர்மன் ரைக், இதுதான் ஹிட்லர்ஸ் ஜெர்மனி. இது இது இப்ப நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஒன்னொன்னா சொல்ல போறது கிடையாது. பட் மெயினா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் இந்த மேப்ல அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 ஹிஸ்டரி எவ்வளவு ஷார்ட்டா சொன்னோம் அந்த மாதிரி தான் இங்கேயும். இங்க எப்படின்னா ஜெர்மனி ஃபர்ஸ்ட் போலாந்து அட்டாக் பண்ணும். போலாந்து அட்டாக் பண்ணீங்கன்னா நாங்களும் அடிப்போம்னு இந்த யுனைடெட் கிங்டம் பிரான்ஸ் 2 பேரும் சொல்லுவாங்க. அடிச்சுக்கோன்னு சொல்லி ஜெர்மனி இவங்களை ஆக்குபை பண்ணிடுவாங்க. ஆக்குபை பண்ணும்போது ஹிட்லர் அண்ட் ஸ்டாலின் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டீல் இருக்கும். சரிங்களா? இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டீல் இருக்கும். எப்படின்னா, நான் இவங்களை அடிப்பேன், நீ நியூட்ரலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் சொன்னேன் சோவியத் யூனியன் வாஸ் இன் தி பிகினிங் வெரி நியூட்ரல். அப்ப நேரா சோவியத் யூனியனோட ட்ரூப்ஸ் இந்த பக்கம் வருவாங்க, அப்படியே போலாண்ட 2ஆ பொளந்துருவாங்க. பாதி போலாண்ட ஜெர்மனி எடுத்துக்கும், பாதி போலாண்ட ரஷ்யா எடுத்துக்கும், அப்படியே இருக்கும். ஓகேங்களா? பட் என்ன நடக்குது அப்படின்னா, பின்னாடி இங்கிலாந்தும் பிரான்ஸும் வராங்க. பட் இவங்க 2 பேரும் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே ஜெர்மனி கம்ப்ளீட்லி ஸ்மாஷ்டு பிரான்ஸை ஸ்மாஷ் பண்ணிட்டாங்க. இட்டாலி அவங்க அலையன்ஸ்ல இருக்கு. ஹங்கரி, ரொமேனியா, பல்கேரியா, இந்த மீதி இருக்கிற யூகோஸ்லாவியா இவங்க எல்லாம் கிராஜுவலி தே வில் கெட் கேப்சர்டு பை ஜெர்மனி, இல்ல அவங்களோட ஒரு அலையன்ஸ்க்கு வந்துருவாங்க. ரெண்டுத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். சோ ஆக மொத்தத்துல யூரோப்பா ஆல்மோஸ்ட் லேண்ட் ஆஃப் யூரோப், அதாவது பிசிக்கல் லேண்ட் ஆஃப் யூரோப், இந்த பக்கம் கடல்ல இருக்கிற இங்கிலாண்டை விட்டுருங்க, ரிமைனிங் இருக்கிற லேண்ட் ஆஃப் யூரோப் ஆல்மோஸ்ட் ஹிட்லர் வில் கண்ட்ரோல் தி என்டையர் பிளேஸ் எக்ஸப்ட் சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின் எல்லாம். ஸ்பெயின் வந்து ஃப்ரெண்ட்லி டு ஜெர்மனி, பட் வார்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸ்பெயின் இருக்கு, ஸ்பெயின் போர்ச்சுகல்லாம் இங்க இருக்காங்க. ஓகேங்களா? இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணல, பட் ஆல்மோஸ்ட் என்டையர் யூரோப்பை ஜெர்மன்ஸ் தான் வச்சிருக்காங்க. இப்ப என்னன்னா, இவங்களுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த டாலரேஷன் அதை மீறி 1941ல ஜெர்மன்ஸ் வில் அட்டாக் ரஷ்யா. 3 டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப வரைக்கும் ஜெர்மன் சாயில்ங்கிறது இவ்வளவுதான் ஜெர்மன் சாயில். ஆனா இங்க இருந்து அப்படியே வளர்ந்து 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 அப்படியே இந்த மொத்த ஏரியாவையும் கேப்சர் பண்ணுவாங்க. மாஸ்கோ இங்க இருக்கும். சரிங்களா? அதாவது the German soldiers will capture very close areas to Moscow. மாஸ்கோவை சுத்தி இருக்கிற எல்லா ஏரியாஸையும் லைக் கேப்சர் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஜெர்மன் சோல்ஜர்ஸ். பட் அதுக்கப்புறம் வார் ரிவர்ஸ் ஆயிடும். அப்புறம் இவங்க எல்லாரும் சோவியத் யூனியன் இந்த பக்கம் வந்துருவாங்க, அடிக்க வந்துருவாங்க. அதெல்லாம் வேற பிரச்சனை. இப்ப பாருங்களேன், நான் இப்ப இந்த 2 ஸ்கிரீனுக்கு நடுவில் அப்படியே டாட்ஜ் ஆயிட்டே இருப்பேன். ஒரு ஸ்கிரீன் இப்ப நம்ம பழைய ஸ்கிரீனை காட்டுறேன், அதாவது நம்ம நோட்ஸ் எழுதிட்டு இருக்கிற ஸ்கிரீனை காட்டுறேன். இப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆட் பண்ணிக்கணும், சோவியத் யூனியன் நியூட்ரலா இருந்துச்சு இல்லையா அன்டில் 1941. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டாலின் இந்த கிரேட் பர்ச்சேஸ் பண்ணதுனால 1941ல ஜெர்மனி அவங்க அட்டாக் பண்ணும்போது ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிருவாங்க. தோல்வின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பயங்கரமான லைஃப் லாஸ் ஏற்படும். யாருக்கு? சோவியட்ஸ்க்கு ரொம்ப சிவியரான லைஃப் லாஸ் ஏற்படும். ஓகேவா? இந்த லைஃப் லாஸ் நடந்ததுக்கு பின்னாடி வேற வழி இல்லாம சோவியத் யூனியன் 1941ல தே வில் ஜாயின் தி அலைடு சைட். அதே வருஷத்துல என்ன நடக்கும்னா, அந்த ஜாப்பனீஸ் எம்பையர் சும்மா இல்லாம நேரா போய் அமெரிக்கால வந்து பேர்ல் ஹார்பர்னு ஒரு இடம் இருக்கும். இன்னைக்கு நம்ம அமெரிக்கான்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு லேண்ட் ஞாபகம் வருதா? அந்த இடம் கிடையாது, பேர்ல் ஹார்பர். ஒரே நிமிஷம். இப்ப எல்லாரும் மேப்பை பாருங்க. நான் நிறைய மேப் வச்சிருப்பேங்க, அதனால நீங்க இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு. இது எந்த ஏரியா ஆஃப் தி வேர்ல்டுங்கிறத நீங்க ரெகக்னைஸ் பண்ணிட்டீங்களா? ஆஸ்திரேலியா அந்த இருக்கு, இந்தியா இங்க இருக்கு. வேர்ல்டு ஒரு சர்க்கிள்ங்கிறதோட இன்னொரு சைடு. நீங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? முதல்ல அந்த ஓரியன்டேஷன் உங்களுக்கு புரிஞ்சாதான் நம்ம இதை எடுக்கிறதே பிரயோஜனம். என்னங்க ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணிடுங்க, வெர்பலாவோ இல்ல இதுவாவோ, சாட்லயோ. எஸ் சார். ஓகே, இன்னும் ஒருத்தர். சூப்பர். இப்ப நல்லா பாருங்க, ஜாப்பனீஸ் ஐலாண்ட்ஸ் இங்க இருக்கு. 1941ல அந்த ஜாப்பனீஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஏற்கனவே ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை, அவங்க ஒரு சைடு இருக்காங்க. அந்த அலைட்ஸ் குரூப்லயே சைனாவும் இருக்கணும், பட் அவங்க டைரக்டா சைனீஸ்க்கு சப்போர்ட் இல்ல, அதனால விட்டுருவோம். ஜப்பானை பாருங்க, ஏற்கனவே எவ்வளவு பெரிய ஏரியாவை பிடிச்சி வச்சிருக்கேன். இந்த ரெட் கலர்ல இருக்கிற எல்லாமே ஜாப்பனீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற இடம். 1941ல சும்மா இல்லாம இந்த பசிபிக் ஓஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பசிபிக் ஓஷன் இட் செல்ஃப். அப்படியே இங்க அப்படியே கூட்டு போயிட்டு நேரா இங்க வந்து நான் இருங்க ஒரு ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு அட்டாக்க எவனுமே இது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிச்சது கூட கிடையாது.
இது மாதிரிலாம் அட்டாக் பண்ண முடியுங்கிறதே ரொம்ப பின்னாடிதான் உங்களுக்கு தெரியும். இந்த பசிபிக் ஓஷன் வழியா சுத்தி 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 கடைசியில எங்க வந்து முடிப்பாங்க அப்படின்னா இங்க வந்து முடிப்பாங்க. இந்த இருக்கு பாருங்க பேர்ல் ஹார்பர், புரியுதுங்களா? இதுதான் பேர்ல் ஹார்பர். அப்ப இந்த ஜாப்பனீஸ் இந்த பக்கம் வராங்கன்றதே அமெரிக்கன்ஸ்க்கு சுத்தமா தே ஹேட் ஜீரோ க்ளூ. ஜாப்பனீஸ் அட்டாக் பண்ண போறாங்கன்னு அவங்களோட இன்டெலிஜென்ஸ் எல்லாம் தெரிஞ்சு போயிடும். பட் எங்க வந்து அட்டாக் பண்ண போறாங்கன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஜாப்பனீஸ் அமெரிக்காவை அட்டாக் பண்ணணும்னா பசிபிக் ஓஷனை தாண்டணும். இட்ஸ் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். பசிபிக் ஓஷன் ரொம்ப பெருசு. அதனால எங்கெங்கயோ அட்டாக் வர போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்காவுக்கு இந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, பேர்ல் ஹார்பர். இங்க வந்து அமெரிக்கன்ஸ் மேல இந்த ஜாப்பனீஸ் வந்து அட்டாக் பண்ணதும் அமெரிக்கா வில் என்டர் இன்டு தி வார். இப்பதான் எல்லாமே மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லயும் இதே மாதிரி தான் நடக்கும். அமெரிக்கன் என்ட்ரி இன்டு தி வார் ஆல்மோஸ்ட் சேஞ்ச் எவ்ரிதிங். ஓகேங்களா? இப்ப செகண்ட் வேர்ல்டு வார்லயும் அதே மாதிரி தான் நடக்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வில் என்டர் இன்டு தி வார். இது வந்து அமெரிக்கன்ஸும் சோவியட்ஸும் ஒரே குரூப்புக்கு வந்துட்டாங்க. அந்த பக்கம் சைனா வந்து பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் எடுத்து சண்டை போடுறாங்க. ஸோ சைனா ஆல்சோ ஹஸ் ஜாயின்ட். இப்ப வேர்ல்டு வார் 2 வந்து அப்படியே அவங்களுடைய அந்த சீனே மாறிடுது. அமெரிக்கன்ஸ் வந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. பட் அவங்களுடைய சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ், அவங்களுடைய ஃபைனான்சிங் எல்லாமே ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிருக்கு. அப்ப நல்லா பாத்துக்கோங்க, நாசி ஜெர்மனி ஆல்மோஸ்ட் டோட்டலி டிஸ்ட்ராய்டு சோவியத் யூனியன். லைக் சோவியத் யூனியன் லைட்டா அடிச்சிட்டாங்க, காயப்படுத்திட்டாங்கலாம் கிடையாது. ஆல்மோஸ்ட் டோட்டலி டிஸ்ட்ராய்டு. ஸ்டாலினுடைய சோவியத் யூனியன் காட் ஆல்மோஸ்ட் என்டையர்லி டிஸ்ட்ராய்டு பை நாசி ஜெர்மனி. அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன்ஸ் ஆஃப் வார்னுவாங்க. ஒரு போர்ல இந்த மாதிரி திருப்பு முனைகள்லாம் நடக்கும். அப்படி நடந்ததுனால இந்த ஆக்சிஸ் பவர்ஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிடுறாங்க. அதுவும் ஜாப்பனீஸ் எம்பையர் மேல 2 நியூக்ளியர் அட்டாக்ஸ் நடக்குது. சார் சின்னதா ஒரு புள்ளி கோல மாதிரி போட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. 6th ஆகஸ்ட் அண்ட் ஆன் 9th ஆகஸ்ட் ஆஃப் 1945 இந்த நாள்ல இந்த 2 இடத்துல என்ன பண்றாங்க, நியூக்ளியர் பாம்ஸ் அமெரிக்கன்ஸ் டிராப் பண்றாங்க. ஸோ ஜாப்பனீஸ் எம்பையர் டோட்டலா சரண்டர் ஆயிடுறாங்க. மே மாசமே நாசி ஜெர்மனி சரண்டர் ஆயிடும் 1945ல. இட்டாலிலாம் 1943லயே சரண்டர் ஆயிடும். ரைட்டுங்களா? சரி, அதை விட்டுருவோம். இப்ப என்ன பிரச்சனைனா ஆக்சிஸ் பவர்ஸ் கம்ப்ளீட்டா டிஃபீட் ஆயிட்டாங்க. ரெண்டாவது இது மாதிரி வேர்ல்டு கான்ஃபிளிக்ட்லயும் 2வது தடவை ஜெர்மனி காட் டிஃபீட்டட். அப்படி இந்த அலை சைட பாருங்களேன், பிரிட்டன், பிரான்ஸ், சோவியத் யூனியன், அமெரிக்கா, சைனா. இப்ப இவனுங்க 5 பேரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரணுமே, இவங்க 5 பேர் சேர்ந்து எந்த கேங்ல இருக்காங்க? இப்ப சோவியத் யூனியன் ஒரு கண்ட்ரி கிடையாது, ஐ அக்ரி. பிரிட்டிஷ் எம்பையர்ங்கிறவனும் கிடையாது. அவன் இப்ப வெறும் யுனைடெட் கிங்டமா மட்டும்தான் இருக்கான். யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ரஷ்யா, யுஎஸ்ஏ, சைனா, இவங்க 5 பேரும் இப்போதைக்கு எந்த குரூப்ல இருக்காங்க? 2022ல இந்த 5 கண்ட்ரி ஒன்னா வச்சு பேசுறீங்க அப்படின்னா அவங்களை எந்த கான்டெக்ட்ல பேசுவீங்க? சார் யுஎன்எஸ்சி பெர்மனன்ட் மெம்பர்ல இருக்காங்க சார். யுனைடெட் நேஷன்ஸ் உடைய பெர்மனன்ட் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பர்ஸ். செக்யூரிட்டி கவுன்சில்ல அவங்க தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். ஏன் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்? இதனாலதான் வேர்ல்டு வார் 2ல அவங்களுடைய விக்டோரியஸ் சைட்ல இருந்ததுனால அவங்க வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். அதோட இல்லாம இந்த 5 பேருக்கு என்ன இருக்கு? தேர் ஆல் நியூக்ளியர் கேப்பபிள் பவர்ஸ். எல்லாரும் நியூக்ளியர் வெப்பனை லீகலா வச்சுக்கலாம். இதை தவிர்த்து இல்லீகல்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு தவிர்த்து யார் யார் இப்ப நியூக்ளியர் வெப்பன்ஸ் இப்போ வச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா நம்ம வச்சிருக்கோம், பாகிஸ்தான், ஈரான் வச்சிருக்கானா அப்படிங்கிறது உண்மையிலேயே அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அடுத்தது நார்த் கொரியா. இவன் நிறைய வச்சிருக்கான், அப்பப்போ சுட்டு கூட காட்டுறான் இல்லையா? இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ரோக் பவர்ஸ் தான். இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு இன்டர்நேஷனல் லாவுக்கு சப்மிட் பண்றவங்க. இதுல இந்தியா எப்படி, பாகிஸ்தான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த லிஸ்ட்ல இருந்த ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உக்ரைன். அவன் மட்டும் எப்படி சார் திடீர்னு நியூக்ளியர் வெப்பன் வச்சிருந்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் அமெரிக்காட்ட மட்டும்தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லி டெஸ்டட் நியூக்ளியர் வெப்பன் இருந்துச்சு. யார் மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க? பீப்புள் மேல டெஸ்ட் பண்ணிருக்காங்க. நேரா கொண்டு போய் பாம்பர் டிராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க அமெரிக்கா. இப்ப ரிமைனிங் இருக்கிற பவர்ஸ்லாம் அவங்களும் தாங்களே நியூக்ளியர் பவரா மாத்திக்கணுங்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணுவாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட். இப்பதான் என்ன நடக்குது? இப்ப நீங்க அந்த மேப்பை கரெக்டா பாருங்க. Again I will show you the same map. It's okay. இப்ப நான் வேர்ல்டு வார் 2 நடந்த அந்த சாதாரண மேப் தான், அந்த முழு மேப்பையும் காட்டல. ஒரு நிமிஷம், 1 minute. உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் மேப் தெரியுதா? மேப் விசிபிளா இருக்காங்க? சூப்பர். ரைட், கவனிங்க. இப்ப என்ன ஆயிட்டு, இது வந்து ஜெர்மனி தன்னுடைய பீக் பவர்ல இருந்த போது 1939ல இருந்து 1941 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஜெர்மனி வாஸ் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங். அந்த வார்லயே அவங்களுடைய பங்களிப்புன்றது ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய எம்பையரா மாறிட்டாங்க. இதுக்கு ஒரு ஆக்சுவல் நேமே இருக்கு ஜெர்மன்ல. இது உங்க இன்ட்ரெஸ்டட்னா எழுதிக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள்லாம் எங்கேயும் உதவாது, பட் ஜென்ரலா நான் எழுதுறேன். இன்ட்ரெஸ்ட்னா எழுதிக்கோங்க.
இந்த பீட்டா மாதிரி போடுறேன் இல்லையா, இதுக்கு ஈக்குவலண்டா நீங்க என்ன எழுதலாம், 2 S போடலாம். ஜெர்மனில 2 S போட வேண்டிய இடத்துல இந்த மாதிரி பீட்டா மாதிரி போடுவாங்க. Gross Deutsches Reich அப்படின்னுவாங்க. இதுக்கு என்ன இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா கிரேட்டர் ஜெர்மன் ரைக். ரைக்னா கிங்டம். இதுக்கு ரைக்ன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே கிடையாது, ப்ராப்பர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. ஜெர்மன் எம்பையர் நீங்க அந்த மாதிரி ஒரு மீனிங்ல நீங்க அதை புரிஞ்சுக்கலாம். பட் எம்பையர்னா உடனே எம்பரர் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்துடும், அதனாலதான் நான் சொல்லல. எனிவே இருக்கட்டும். இந்த Gross Deutsches Reich இவ்வளவு பெருசுக்கு இருந்த போது நல்லா பாருங்க, இந்த பக்கம் பிரான்ஸ் வாஸ் டோட்டலி டிஃபீட்டட், யுனைடெட் கிங்டம் வாஸ் அபவுட் டு பி டிஃபீட்டட். ஏன்னா ஜெர்மன்ஸ் இங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா சிவியரான பாம்பிங் அட்டாக்ஸ் நடத்துவாங்க, ரொம்ப சிவியரான ஏர் அட்டாக்ஸ் நடத்துவாங்க. அதை தாங்க முடியாம பிரிட்டன் என்னைக்கு வேணா சரண்டர் ஆகலான்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா ஜெர்மன்ஸ் தான் ஜெயிச்சிட்டாங்க இல்லையா இந்த சைட்ல இருக்கிறவங்க எல்லாரையும். சோ எங்க இருந்து வேணா போய் உங்களை அட்டாக் பண்ணலாம். ரொம்ப சிவியரான அட்டாக்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. தே வேர் அபவுட் டு சரண்டர். இது எல்லாம் 1941 வரைக்கும் தான். எப்ப வந்து ஹிட்லர் டிசைடட் டு அட்டாக் ரஷ்யாவோ அப்பவே ஆல்மோஸ்ட் எல்லாம் மாறிடுச்சு. பட் ரஷ்யாவும் ரொம்ப சிவியரா ஈஸியா டிஃபீட் ஆயிட்டு இருந்தாங்க. சோ உலகத்துல இருக்கிற எல்லா மிலிட்டரி பவர்ஸும் இவங்க சீக்கிரம் ஜெயிச்சிருவாங்க, ஜெர்மன்ஸ் ஜெயிச்சிருவாங்க, ரஷ்யன்ஸ் will also be defeated நினைச்சாங்க. பட் இந்த வருஷம் போய் ஜாப்பனீஸ் பெர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணதுனால அமெரிக்கா will enter into war. அமெரிக்காவை எதிர்த்து ஜெர்மனியும் they will declare war. ஏன்னா ஜெர்மனியும் ஜப்பானும் அலையன்ஸ்ல இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் ஒரு மிலிட்டரி பார்ட்னர்ஷிப்ல இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுதுன்னா அமெரிக்கா இங்க இருந்து ட்ரூப்ஸ் அனுப்புது. அவங்க ஜாப்பனீஸை வேற வகையா டேக்கிள் பண்றாங்க. இங்க இருந்து ட்ரூப்ஸ் அனுப்பி யுனைடெட் கிங்டம் வழியாவும் சரி, கீழே இந்த பக்கம் ஆப்பிரிக்காவுடைய டாப்ல இருந்தும் சரி, எல்லா டைரக்ஷன்ல இருந்து அமெரிக்கன்ஸ் வராங்க. பிரெஞ்சு வந்து முதல்ல பிரான்ஸை லிபரேட் பண்ணிடுவாங்க. பிரான்ஸ் இவங்க நாசி ஜெர்மனியோட ஆக்குபேஷன்ல இருந்து வெளில வந்துடும். அப்புறம் பிரிட்டிஷ் போர்சஸ், அரெஸ்டா இருந்த பிரெஞ்சு போர்சஸ், இப்படி உலகத்துல இருக்கிற நிறைய கண்ட்ரில இருந்து வந்த போர்சஸ் எல்லாம் சேர்ந்து ஜெர்மனுடைய ஒரு ஹாஃபை கேப்சர் பண்ணுவாங்க. 1945 எல்லாம் வரும்போது வார் ஆல்மோஸ்ட் முடிய போற சமயத்துல பல கண்ட்ரிஸ், நாட் ஜஸ்ட் சிங்கிள் கண்ட்ரி, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், அதனால நல்லா கவனிங்க. நான் திருப்பி இதே வார்த்தையை சொல்றேன். நிறைய கண்ட்ரிஸ் டுகெதர் கேங்கா சேர்ந்து வெஸ்டர்ன் யூரோப்ன்றது இந்த சைடு, வெஸ்டர்ன் யூரோப்பை ஃபுல்லா கேப்சர் பண்ணி அதாவது அவங்கள டீநாசிஃபைன்னுவாங்க. நாசிஸை வந்து பவர்ல இருந்து டிஃபீட் பண்ணது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ். இப்ப நான் சொல்ல போற அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈஸ்டர்ன் யூரோப் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஃப் ஆஃப் தி வேர்ல்டு அதை கம்ப்ளீட்டா சிங்கிள் ஹேண்டடா தனிப்பட்ட முறையில டிஃபீட் பண்ணது ஒரே ஒரு கண்ட்ரி, தட் இஸ் சோவியத் யூனியன். சோவியத் யூனியன்ங்கிற ஒரே ஒரு கண்ட்ரி தான் என்ன செய்யுது, ஒரு சிங்கிள் ஹேண்டடா இவங்களை ஜெர்மன்ஸை டிஃபீட் பண்ணுது எல்லா டைரக்ஷன்ல இருந்தும், which was an amazingly difficult task. இதுல அவங்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு, லைஃப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு, அன்பிலீவபிளி ஹை காஸ்ட். ஆனாலும் சிங்கிள் ஹேண்டடா ரஷ்யன்ஸ் மட்டுமே தே ரேஸ்டு டுவர்ட்ஸ் ஜெர்மனின்னு சொல்லணும். ரேஸ் வச்சு ஓடுற மாதிரி ஜெர்மனியை நோக்கி ஓடினாங்க. அப்புறம் அவங்க நிறைய அட்ராசிட்டிஸ் எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வேற பிரச்சனை. பட் த ஜெர்மன்ஸ் were totally defeated by Russia on one side and by a combination of powers on the other side. இதுதான் இப்போ வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் நடந்த ஒரு பெரிய பிரச்சனை. ரஷ்யன்ஸ் வேர் டூ ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் யாருக்கு வந்துருச்சுன்னா இந்த பக்கம் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்துருச்சு. வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு கேபிட்டலிஸ்டிக் ஐடியாலஜி இருக்கும், அப்புறம் வேற அதர் டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் தியரி எல்லாம் அவங்க நம்புவாங்க. வேற சோவியத் யூனியனை பொறுத்த அளவுக்கு தேவர் ஆல் கம்யூனிஸ்ட் ஆர் சோசியலிஸ்ட், இல்லைங்களா? அப்ப இது முதல்ல இந்த மாதிரி இவங்களுக்கு நடுவுலயே ஒரு ஐடியாலஜிக்கல் கிளாஷ் அண்ட் ஸ்ட்ரகிள் எல்லாம் இருக்கு. பட் இப்போதைக்கு பெரிய எனிமிங்கிறவன் ஜெர்மனி, அவனை தோக்கடிக்கணுங்கிறதா இவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அப்ப இப்படி ஜெர்மனி டிஃபீட் ஆனது, ஜெர்மனி அப்படி ரெண்டா பொளந்துட்டு இந்த ஹாஃப் ஃபுல்லா யுஎஸ்எஸ்ஆர் ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஹாஃப்ல அப்படியே இதை 3ஆ பிரிச்சு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யூகே, இன்னொரு குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா பிரான்ஸ், இன்னொரு குவாட்ரண்ட் பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. இப்படிதான் ஜெர்மனியை 1991 வரைக்கும் ரூல் பண்ணாங்க, 1990 வரைக்கும் ரூல் பண்ணாங்க. அப்ப இதுக்கு பேர் தான் அயர்ன் கர்டைன் அப்படின்னுவாங்க, இரும்பு திரை. இதுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸா போயிட்டு, இதுக்கு இந்த சைடு இருக்கிற எல்லா கண்ட்ரிஸும் என்ன ஆயிட்டு அப்படின்னா சோவியத் யூனியனுடைய சிஸ்டமுக்கு கீழே இவங்க எல்லாரும் சோவியட்ஸா மாறிட்டாங்க. சோவியட்டுங்கிறதே ஒரு அசோசியேஷன்ங்கிற மாதிரி தான் மீனிங். அப்ப யுஎஸ்எஸ்ஆர் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இந்த உக்ரைன் இங்க இருக்கு பாருங்க, ரைக்ஸ் காமிசரியேட் ஆஃப் உக்ரைன்னு சொல்லி இங்க எழுதிருக்கும். இதுதான் உக்ரைன் இருக்கிற இடம். இது வந்து பெலருஸ், இன்னைக்கு மாடர்ன் டே பெலருஸ். இங்க லாட்வியா, எஸ்டோனியா, லித்துவேனியான்னு வேற வேற கண்ட்ரிஸ் தான் இன்னைக்கு இருக்காங்க 2022ல. பட் அன்னைக்கு எப்படி அப்படின்னா இவங்க எல்லாரும் சோவியட் ஐடியாலஜி ஆயிட்டாங்க. சோவியத் யூனியனுடைய ட்ரூப்ஸ் நேரடியா அந்த டைரக்ஷன்ல வந்து அட்டாக் பண்ணி ஜெர்மனி கிட்ட இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்திருக்கு. புரியுதுங்களா? இதெல்லாம் இதுக்கு மேல இருந்தவங்க ஏற்கனவே சோவியத் யூனியன்ல இருந்தவன் தான். இதுக்கு மேல இருந்தவங்க சோவியத் யூனியனுடைய ஐடியாலஜில ரொம்ப இமர்ஸ் ஆயிட்டாங்க, அப்படியே மூழ்கிட்டாங்க. ருமேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, ஆஸ்திரியா, மேல வந்து செக் ரிபப்ளிக், ஸ்லோவாக்கியன் ரிபப்ளிக், போலந்து, இவங்க எல்லாருமே சோவியத் யூனியனுடைய ஐடியாலஜில அப்படியே மூழ்கி போயிட்டாங்க. சோவியத் யூனியன் ஃபோர்ஸ் பண்ணி எங்களை மாதிரி தான் நீங்களும் இருக்கணும், எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா தான் நீங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாலிசியை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்ப நல்லா பாருங்க,
இந்த அயன் கர்டனுக்கு இந்த சைடு இருக்கிற சிஸ்டமே வேற, இந்த சைடு இருக்கிற ஈஸ்டர்ன் சிஸ்டமே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. வெஸ்ட் இப்ப ரஷ்யா மட்டும் சிங்கிள் ஹேண்டடா நாட்சி ஜெர்மனியை டிஃபீட் பண்ணதுனால தே ஆர் a huge பவர். இவன் என்ன செய்யக்கூடாதுன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் யூரோப்பை சிங்கிள் ஹேண்டடா இவனே கேப்சர் பண்ணணும்னு நினைச்சா செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவன்கிட்ட மிலிட்டரி ஃபோர்ஸ் இருக்கு. திருப்பி இது ஒரு வேர்ல்டு வாரா ஆயிடக்கூடாது, ரஷ்யன்ஸ் திருப்பி இவங்க எல்லாரையும் கேப்சர் பண்ணிடக்கூடாது அப்படின்ற ஒரு திருப்பி அதை கேப்சர் பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நேட்டோ அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷனை ஃபார்ம் பண்றாங்க. இங்கதான் நம்ம அடுத்த பார்ட் ஆஃப் அவர் லெசனுக்கே வரும். இது வரைக்கும் நீங்க கிளியரா இருக்கீங்க அப்படின்னா ஒரு கிளியர் மெசேஜ் கொடுங்க, இல்ல நீங்க வெர்பலா கிளியர்னு சொன்னாலும் ஓகே தான். ரைட். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சிட்டு 1939ல ஆரம்பிச்சு 1945ல வேர்ல்டு வார் 2 ends. அடுத்தது இந்த லைன் அப்படியே எழுதிக்கோங்க. டு கவுண்டர் a possible USSR world domination under the initiative of USA, several Western European countries formed the military alliance of NATO, North Atlantic Treaty Organization. இந்த நேட்டோடைய லோகோ வந்து இப்படி சும்மா இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது நீங்க அப்புறம் சர்ச் பண்ணிக்கோங்க, அப்படி இருக்கும். வேற வேற டைரக்ஷன்ல வேற மாதிரி கலர் அடிச்சு வச்சிருப்பாங்க, இப்படிதான் இருக்கும். இந்த நேட்டோடைய பர்பஸ், அவங்களுடைய ஃபார்மேஷன், இதெல்லாம் வந்து அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எவல்யூஷன் இருக்கு. அந்த ட்ரீட்டில நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது என்னன்னா இதுல இப்போதைக்கு ஒரு 30 கண்ட்ரிஸ் இருக்குங்க, சரியா? இதுல என்ன ஐடியா லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 30 கண்ட்ரிஸும் இப்படி உலகமே இந்த மாதிரி ஒரு கட்டமா இருக்குன்னு வச்சுப்போம். இருங்க, நமக்கு தான் கட்டம் அழகா போட வருமே. ரைட். உலகமே இப்படி ஒரு கட்டமா இருக்கு அப்படின்னா, இந்த கட்டத்துல இது வந்து எப்படின்னா இந்த ஜெர்மனியே ரெப்ரசென்ட் பண்ணி சொல்ற மாதிரி தான். ஒரு ஹாஃப் ஆஃப் தி கட்டத்துல சோவியத் யூனியன் மட்டுமே இருக்கு. ஜெர்மனி வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனி எப்படி ரூல் பண்ணாங்கன்னா இப்படி தானே பண்ணாங்க. சரி, இப்ப என்ன ஆயிட்டுன்னா இதுக்குள்ளதான் இந்த 30 கண்ட்ரிஸ் இருக்கிற மாதிரி இப்ப கணக்கு. இப்படிதான் உலகமே பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு அசம்ஷன். ஓகே, இப்ப இதுல இந்த 30 கண்ட்ரிஸ் இருக்காங்க. இந்த பக்கம் சோவியத் யூனியன் அப்படிங்கிற ஒரு சைடு மட்டும் இருக்கு. சோவியத் யூனியனுக்கு எகெயின்ஸ்டா இந்த 30 கண்ட்ரிஸும் ஒன்னா அலையன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி இது கணக்கு. ஆனா டைரக்டா சோவியத் யூனியன் நம்ம போய் அடிக்க போறோம் அப்படிலாம் அவங்க சொல்லல. ரைட்டுங்களா? அவங்க அதெல்லாம் சொல்லல. அவங்க சொல்லிருக்கிறது ஒரே பாயிண்ட் தான். இந்த 30 கண்ட்ரீஸ்ல ஏதாவது ஒரு கண்ட்ரிய, ஒரு எக்ஸ்டர்னல் பவர், இந்த 30 கண்ட்ரியை தவிர்த்து வேற வேணா ஒரு வெளியாள் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு அந்நிய சக்தி இந்த ஒரு கண்ட்ரி அட்டாக் பண்ணிட்டானா மீதி இருக்கிற 29 கண்ட்ரியும் கேங்கா சேர்ந்து அவங்களோட மிலிட்டரி பவரை யூஸ் பண்ணி அந்த இன்னொரு கண்ட்ரியை டிஃபீட் பண்ணும் அப்படின்வாங்க. பர்பஸ் என்னன்னா ரஷ்யாவுக்கு, சோவியத் ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டா தன்னுடைய போர்சஸை இந்த மாதிரி நாங்க உனக்கு எதிராக நாங்க இருக்கோம், நீ அவ்வளவு ஈஸியாலாம் என்ன செய்ய முடியாது, வேற கண்ட்ரிஸ் எல்லாம் டாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கறத அந்த நேட்டோவுடைய பர்பஸ். அப்ப நல்லா பாருங்க, இது அப்படியே ஒரு பிசிக்கல் மேப் மாதிரியே நினைச்சுக்கோங்க. இதுதான் ரஷ்யன் பவுண்டரி, ரைட்டுங்களா? இப்ப இந்த நேட்டோவுடைய பர்பஸ் எல்லாம் சொல்லியாச்சு. இங்க கொண்டு வந்து இந்த மாதிரி நேட்டோ ட்ரூப்ஸ்னா அந்த 30 கண்ட்ரிஸோட கான்ட்ரிபியூஷன். இந்த எல்லா கண்ட்ரிஸும் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரூப்ஸ் இங்கெல்லாம் எங்கேயாவது நின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நேரா வந்து எல்லாம் ரஷ்யன் பார்டர்லயே நிக்கிறான்னு வச்சுங்களேன். திஸ் இஸ் கோயிங் டு த்ரெட்டன் தி செக்யூரிட்டி ஆஃப் ரஷ்யா, இல்லைங்களா? அப்ப சோவியத் யூனியனுடைய செக்யூரிட்டியை த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு, இல்லையா? அப்ப இதான் அமெரிக்கன்ஸ் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. யுஎஸ்ஏ வர்சஸ் யுஎஸ்எஸ்ஆர். இது வந்து நேரடியா ஒரு வாரா நடக்காம இது மாதிரி ஏதாவது இன்டைரக்ட் ஆக்டிவிட்டிஸ்ல நடந்துகிட்டே இருந்துச்சு. அதனாலதான் இது என்னன்னு டேர்ம் பண்ணாங்க, கோல்டு வார் அப்படின்னு. ரைட்டுங்களா? கோல்டு வார் அப்படின்றது வேர்ல்டு வார் 2 நடந்ததுக்கு அப்புறம் இருந்த இந்த மாதிரி ஒரு, எங்க போனாலும் சோவியத் ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா அமெரிக்கன்ஸ் ரிவர்ஸ்ல பண்ணுவாங்க, அண்ட் வைஸ் வர்சா. அமெரிக்கன்ஸ் ஏதாவது பண்ணாங்கன்னா அந்த கண்ட்ரில போய் சோவியத் யூனியன் ஏதாவது ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணும்.
இது நடந்துகிட்டே இருந்துச்சு. ரெண்டு பேருமே நியூக்ளியர் எனேபிள்டு பவர்ஸ், குளோபல் பவர்ஸ், ஸ்ட்ராங்கான பவர்ஸ். இப்படியே இந்த கண்டினியூஷன் போயிட்டே இருக்கு. இதை தவிர நான் இன்னும் ஒரே ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் ஹிஸ்டரியை சொல்ல விட்டுட்டேன். எல்லாரும் அந்த ஸ்கிரீனை ஒரு நிமிஷம் பாருங்க. மேப் தட் இஸ். இப்ப என்னைக்குமே ரஷ்யாவை இந்த சைட்ல இருந்து வந்து யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. தட் இஸ் வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருந்து ரஷ்யாவை யாராவது அட்டாக் பண்ணி ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் ஒரே ஒரு பவர் கூட அந்த மாதிரி கம்ப்ளீட்டா ரஷ்யாவை டிஃபீட் பண்ணதே கிடையாது. அது நீங்க ரஷ்யன் எம்பையரா இருந்தாலும் சரி, சோவியத் யூனியனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ரஷ்யாவா இருந்தாலும் சரி. ஆனா ரஷ்யாவுக்கு எப்பவுமே பிரச்சனை இந்த சைட்ல இருந்து தான் வந்திருக்கு. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா சார்ல்ஸ் சிக்ஸ்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவரும் இந்த மாதிரி யூரோப்ல இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து தான் ரஷ்யாவை அட்டாக் பண்ணிருப்பாரு, தோத்து போயிருப்பாரு. அடுத்தது பின்னாடி ரொம்ப பின்னாடி 17th and 18th and 19th செஞ்சுரியோட பிகினிங், தட் இஸ் 1805 1806லாம் நெப்போலியன் ஃப்ரம் பிரான்ஸ், he also traveled from this direction to this direction. மறுபடியும் he tried to attack Russia, he failed because of climatic conditions, winter எல்லாமே. இன்ஃபேக்ட் ரஷ்யாவிலே இருக்கிறதுல பிக்கஸ்ட் ஜெனரல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் வின்டர் அப்படின்னுவாங்க. ஏன்னா ரஷ்யன் வின்டர் இஸ் வெரி வெரி ஹாரிபிள். ரஷ்யன் வின்டர் டிஃபீட் சார்ல்ஸ் தி சிக்ஸ்த் and Napoleon also. இதே பார்த்த Hitler also took, and his armies also, till now the most successful armies of Hitler got lost in the Russian winter, and Germans also got defeated by the Russians. அப்ப சோவியத் யூனியனுக்கு கண்டினியூஸா வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல இருந்து தான் எப்பவுமே ஒரு த்ரெட் வந்துகிட்டே இருக்குன்றது அவங்களுடைய ஃபீலிங். ஏன்னா மாஸ்கோ இந்த பக்கம் இருக்கு, இங்கதான் இருக்கு மாஸ்கோ, யூரோப்பியன் ரஷ்யால தான் இருக்கு. ரஷ்யா எக்ஸிஸ்ட் போத் ஆன் ஏஷியா அண்ட் யூரோப். ஸோ யூரோப்பியன் பார்ட் ஆஃப் ரஷ்யால தான் மாஸ்கோ இருக்கு. மாஸ்கோவை நோக்கி எப்ப பார்த்தாலும் படையெடுப்புகள் இந்த பக்கத்துல இருந்தா வருது. அஸ் அ ரிசல்ட் ரஷ்யா என்ன முடிவு பண்றாங்க, சோவியத் யூனியன் என்ன முடிவு பண்றாங்க வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அப்படின்னா, இதுதான் ரஷ்யன் ஆக்சுவல் ரஷ்யன் பார்டர் இதுதான். ஓகேங்களா, இதுதான். சாரி, இன்னும் கொஞ்சம் கிளியரா வரையறேன். இந்த மாதிரி அப்டிராக்டா வரைய தேவையில்லை, ஏன்னா கிளியரா டேட்டா இருக்கு. இப்ப ஜெர்மனியா ரெண்டா பிளந்தாச்சு. இந்த பக்கம் பெர்லின் இருக்கும், பெர்லின் கேபிட்டல் ஆஃப் ஜெர்மனி ரெண்டா பிளந்தாச்சு. நல்லா பாருங்க, இந்த பக்கம் போலாண்டு கிரியேட் ஆயிடும். இருங்க, இந்த மேப் வேண்டாம், இன்னொரு மேப்ல வரைஞ்சா உங்களுக்கு புரியும். ரைட், இதுதான் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் வந்த ஜெர்மனி. ஓகேவா, நல்லா கவனிங்க. இந்த வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் இருந்த ஜெர்மனில ரஷ்யா என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, இதுதான் எங்களுடைய பவுண்டரி. சாரி, வெரி சாரி, இதுதான் ரஷ்யன் பவுண்டரியா போயிட்டு இப்ப எங்களுக்கு த்ரெட் வருதுன்னா ஈஸ்டர்ன் சைட்ல இருந்தா வருது. இப்ப நேட்டோ கண்ட்ரிஸ்னு சொல்லி ஃபார்ம் ஆயிட்டானுங்க. ஜெர்மனியை நாங்க பாதி பிடிச்சி வச்சிருக்கோம், சரிங்களா, ஈஸ்ட் ஜெர்மனி வெஸ்ட் ஜெர்மனின்னு பிரிச்சு வச்சிருக்கோம். ரைட், அப்ப நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா, எங்க சோவியட் பவுண்டரிஸ்ல இருக்கிற இந்த கண்ட்ரிஸ் எல்லாத்தையும் நான் ஷேட் பண்றேன் பாத்தீங்களா, ஷேட் பண்ற ஏரியாஸ்ல இருக்கிற எல்லா கண்ட்ரிஸையும் ஒண்ணு எங்க ஐடியாலஜிக்கு மாத்திடுவோம், கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு மாத்திடுவோம். ஆர் இவங்கெல்லாம் என்னவா இருக்கணும், எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியான கவர்மெண்டா இருக்கணும். எங்களுக்கு ஆன்டி ஃப்ரெண்ட்லியா, எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இல்லாம இருக்கிற கவர்மெண்டா இருந்தாங்கன்னா அங்க நாங்க போய் ஏதாவது பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்றது இவங்களுடைய ஐடியா. இதுதான் ரஷ்யன்ஸ் என்ன ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்றதுக்கான கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இப்ப எல்லாருமே ஈஸியா இது வரைக்கும் இருக்கிற பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பட் இப்ப நான் சொன்ன பாயிண்டோட லாஜிக் என்னன்னா, இந்த நேட்டோ கண்ட்ரீஸ் அண்ட் இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி வேர்ல்டு, அமெரிக்கா உட்பட எல்லாருமே இப்படி யூரோப்ல இருந்து தான் எங்களை எப்பவுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் டைரக்ஷன்ல தான் எங்களுக்கு த்ரெட் வந்திருக்கு. ஸோ எங்க பவுண்டரிஸை பாதுகாத்துக்கிறதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்னா, ஒரு பஃபர் ஜோனை ரெடி பண்ணி வைக்க போறோம். இந்த பஃபர் ஜோன்ன்றது யாரு, வேற கண்ட்ரிஸ் தான். அவனுங்க ஒண்ணு எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், மாஸ்கோவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், ஆர் மாஸ்கோ சொல்றதை கேட்கணும், இல்ல நேரடியா நாங்களே சொல்லி வச்ச ஆளுதான் எங்க கவர்மெண்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கண்ட்ரிஸோட சாவரனிட்டி, அந்த இறையாண்மையில குறுக்க வந்தாங்க. திஸ் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ஃபார் பிளென்டி ஆஃப் டைம். 1945ல ஆரம்பிச்சு 1991 சோவியத் யூனியனோட டிசல்யூஷன் வரைக்கும் இதுதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்பதான் அடுத்தடுத்த ட்விஸ்ட். இன்னும் அந்த கோல்டு வார் நடக்குது, இதெல்லாம் அதுக்குள்ளலாம் நான் ரொம்ப போல. பட் 1991ல என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம நோட்ஸ்ல எழுத வேண்டிய அடுத்த பாயிண்ட்டும் கூட. இதுக்கு நடுவில் இருக்கிற ஹிஸ்டரிலாம் உங்க மனசுல கண்டிப்பா இருக்கணுங்க. இப்ப இந்த நேட்டோவுடைய த்ரெட்டை கவுண்டர் பண்றதுக்காக ஒரு பஃபர் ஜோனை ரஷ்யா இது ரெடி பண்ணி வச்சிருக்கு. இன்பிட்வீன்ல நிறைய கண்ட்ரிஸ், சோவியத் யூனியன் இந்த மாதிரி இன்பிட்வீன்ல நிறைய கண்ட்ரிஸ் வச்சிருக்கு. அண்ட் மைண்ட் யூ, சோவியத் ரஷ்யா இஸ் அ நியூக்ளியர் பவர். இந்த மாதிரி சிம்பிள் போட்டோம்னா அது நியூக்ளியர் பவர்னு அர்த்தம். கரெக்டா? இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? நீங்க எனக்கு இதை மட்டும் அன்மியூட் பண்ணிட்டே சொல்லிட்டுங்க, ஏன்னா அது ஒரு முக்கியமான கேள்வி. கிளியர் சார். கிளியர் சார். கிளியர் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, ஒரே நிமிஷம். இப்ப இந்த ஸ்கிரீனை பாருங்க எல்லாரும். இதுதாங்க ஃபால் ஆஃப் சோவியத் யூனியன். இப்ப யூஎஸ்எஸ்ஆரா இருந்த இவனுங்க என்ன ஆயிட்டானுங்கன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய ஏரியாவா இருந்துச்சா யூஎஸ்எஸ்ஆர் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம்? 1990க்கு அப்புறம் இந்த யூஎஸ்எஸ்ஆர்ன்றவங்க என்னவா மாறிடுறாங்கன்னா, ரஷ்யா பிளஸ் 14 கண்ட்ரிஸா மாறிடுறாங்க. ரஷ்யா பிளஸ் 14 கண்ட்ரிஸ். அதுல இருக்கிற உக்ரைன் தான் இருக்கு.
நல்லா பாருங்க, ரஷ்யா பிளஸ் 14 கண்ட்ரீஸ், இங்கதான் லாட்வியா, எஸ்டோனியா, லித்துவேனியா எல்லாம் இருக்காங்க. நான் ஒவ்வொரு பேரா இப்ப எழுதி போடுறேன். ஆனா 1990ல ஏன் சார் திடீர்னு இப்படி கிராஸ் ஆயிட்டாங்க, உடஞ்சிட்டாங்க அப்படின்னா, இந்த சோவியத் யூனியன்ங்கிறதே எதுல இருந்து ஃபார்ம் ஆச்சு? நான் சார் நிக்கோலஸ் செகண்ட்ல இருந்து உங்களுக்கு கதை சொன்னதுக்கு என்ன காரணம்? அவரு கிங்டமா இருந்த வரைக்கும், தட் இஸ் எம்பையர், ரஷ்யன் எம்பையரா இருந்த வரைக்கும் இந்த எல்லா வித்தியாசமான ஏரியாஸையும் புடிச்சு வச்சிருக்காரு. கரெக்டுங்களா? அதெல்லாம் அவர் ஒருத்தரே பண்ணிட்டாருன்னு சொல்லல. அவருடைய ஃபேமிலி, அந்த டைனஸ்டி, அந்த ரஷ்யன் எம்பையருங்கிறது கண்டினியூஸா இது மாதிரி வேற வேற லேண்ட புடிச்சு வச்சிருக்கு. கரெக்ட். அப்ப என்ன அர்த்தம்? இங்க இந்த மாதிரி வேற வேற கலர்ல இருக்காங்களே, இந்த ஸ்லைட் ரெட்ல இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் வேற வேற எத்னிசிட்டிஸ் வச்சிருக்கிறவங்க, இல்ல வேற வேற லாங்குவேஜ் பேசுறவங்க, வேற வேற கல்ச்சர் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த கண்ட்ரிஸ் எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இது ஏன் நடந்தது, கொலாப்ஸ் ஆஃப் சோவியத் யூனியன் ஏன் நடந்துச்சுங்கிறதுக்குள்ள நான் போக போறது இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் ஒன்னா சோவியத் யூனியனா இருந்த போது இவங்க எல்லாருமே நியூக்ளியர் பவர்ஸ். ஏன்னா அவங்க எல்லாம் தனித்தனி கண்ட்ரி கிடையாது, எல்லாருமே சோவியத் யூனியன்ங்கிற ஒரே கண்ட்ரி. அப்ப இவங்க இங்க எந்த இடத்துல வேணா ரஷ்யா என்ன பண்ணி வச்சிருக்கும், சோவியத் யூனியன் என்ன பண்ணி வச்சிருக்கும், மாஸ்கோ கவர்மெண்ட் இங்க எங்க வேணா நியூக்ளியர் வெப்பன்ஸை பதுக்கி வச்சிருக்கும், ஒளிச்சு எல்லாம் வச்சிருக்கும். அப்படி ஒளிச்சு வச்சு பதுக்கி வச்சு டைரக்டா வச்சிருந்த இடத்துல ஒன் ஆஃப் தி பிளேஸ் வந்து ரஷ்யா, பெலருஸ், சாரி பெலருஸ், உக்ரைன். சரிங்களா? இங்க பாருங்க, நீங்க கேட்கலாம், சார் அதான் நியூக்ளியர் டெக்னாலஜி பெரிய கஷ்டம், நீங்க அதை அவ்வளவு ஈஸியா செய்ய முடியாது, இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களே, அப்புறம் எப்படி சார் அவன்கிட்ட மட்டும் வந்தது அப்படின்னு கேட்டா இப்படிதான் வந்தது. எப்படி? சோவியத் யூனியனா இருந்த போது இங்க என்ன இருக்கு, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க ஸ்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அங்கங்க எங்கெங்கயாவது வச்சிருப்பான், வேற வேற டைரக்ஷனை நோக்கி வச்சிருப்பான். அதெல்லாம் நமக்கு பாயிண்ட் கிடையாது. கசக்ஸ்தானை வைக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வேற பிரச்சனை, இதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஓகே, அதை விட்டுருவோம். அப்படி ஒரு சூழ்நிலையில இங்க வந்தது நியூக்ளியர் வெப்பன்ஸ் உக்ரைன்ல. ரைட்டுங்களா? சரி, இது வந்து 1990ல நடக்குது. 1990ல என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி ஜெர்மனியை பொழந்து வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த பெர்லின் வாலுங்கிறதும் விழுந்துருது. இப்போ 1990ல இருந்து 1991 வரைக்கும் ரெசல்யூஷன் ஆஃப் சோவியத் யூனியன் ஒரே நாள்ல நடக்கல, கண்டினியூஸா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவன் பிரிறான், அப்புறம் இவன் பிரிறான், இவன் பிரிறான், இவன் பிரிறான்னு ஒவ்வொருத்தனா பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க. இந்த மொத்த ப்ராசஸும் ஒரு 1 இயருக்கு மேல நடக்குது. சரிங்களா? இவங்க யாரு, அவங்க இந்த கண்ட்ரிஸோட லிஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். திருப்பி அதே மேப்பே ப்ரொஜெக்ட் பண்றேன், நல்லா பாருங்க. நான் இவ்வளவு ஸ்லோவா போறதுக்கு காரணம் இதோட பேசிக்ஸ் உங்களுக்கு கரெக்டா தெரியணும். இல்லைன்னா நீங்க இவ்வளவு பெரிய சாப்டர் படிச்சதே வந்து வேஸ்ட். ஏன்னா இது நீங்க ஒரே ஒரு ரஷ்யன் ப்ராப்ளம் அகைன்ஸ்ட் பெலருஸ் அப்படின்னு நீங்க பார்க்க முடியாது. ஓகே, சோ 1945ல வேர்ல்டு வார் 2 எண்ட் ஆயிடுது. 1990ல to 1991 collapse of Soviet Union. அப்ப இந்த கொலாப்ஸ்ல என்ன நடக்குது அப்படின்னா, நிறைய கண்ட்ரிஸ் அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சிடுறாங்க. யார் இவங்க? முதல்ல இதுல இருந்து வெளியில போனவங்க யாருன்னா லித்துவேனியா. சோவியத் யூனியன் யாரா மாறுறான்? ரஷ்யா பிளஸ் 15 கண்ட்ரிஸா பிரிறான். சாரி 14. சார் எப்படி ஜெர்மன் அண்டர் யூஎஸ்எஸ்ஆர் காட் இண்டிபெண்டன்ஸ் சொல்றேன், அதுக்கு நான் வரேன். ஜெர்மனி வந்து எப்படின்னாங்க, இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஜெர்மனி வந்து இவங்க ரஷ்யன்ஸ் ரூல் பண்ணாங்க அப்படின்னா ஜெர்மன் ஆட்களே அதுல கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. ஜெர்மன் கவர்மெண்ட் வாஸ் தேர். நான் ஜெர்மனி ரெண்டா பொழந்துட்டாங்க, இவங்க அங்க அவங்க அங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜெர்மன் மிலிட்டரி பிரசன்ஸ் கண்டினியூஸா அங்க, சாரி சோவியட் மிலிட்டரி பிரசன்ஸ், அமெரிக்கன் மிலிட்டரி பிரசன்ஸ், யுனைடெட் கிங்டமோட மிலிட்டரி பிரசன்ஸ், பிரான்ஸோட மிலிட்டரி பிரசன்ஸ் எல்லாம் வேற வேற ஜோன்ல அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க எல்லாம் வெக்கேட் பண்ணிடுவாங்க, பேரளவுல மிலிட்டரி ட்ரூப்ஸ் எல்லாம் வெளில எடுத்துருவாங்க. ஆனால் ஜெர்மனியா கண்டினியூஸா இவங்க தான், இவங்களுடைய லீடர்ஷிப் கீழே தான் ரூல் ஆயிட்டு இருக்கும். ஒரு பக்கம் வந்து சோவியத் யூனியனோட லீடர்ஷிப்ல, இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் வேர்ல்டோட லீடர்ஷிப். அப்ப நேரடியா வந்து இவங்க போய் ஆக்குபை பண்ணி பிரிட்டிஷ் நம்மள காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்களே தவிர நேரடியா எங்க பிளாக் தான் ஏத்தணும், சோவியட் பிளாக் தான் ஏத்தணும், அதுக்கு தான் சல்யூட் அடிக்கணும்லாம் கிடையாது. ஜெர்மனின்னு ஒரு தனி ரிப்பப்ளிக்னு சொல்லி அவங்க தனி கண்ட்ரியா ஆக்கி விட்டாங்க. ஆனா அந்த கண்ட்ரில யாரோட இன்ஃபுளுன்ஸ் இருந்ததுங்கிறதா இங்க பாயிண்ட். ஓகேங்களா? அப்ப ஜெர்மனி எவன்டேந்து இண்டிபெண்டன்ஸ் எல்லாம் வாங்கல, ஜெர்மனி பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ்க்குள்ள இருந்துச்சு 1990 வரைக்கும். அப்ப நல்லா பாருங்க, இந்த லிஸ்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், அதை எழுதுனதும் உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லித்துவேனியா தான் ஃபர்ஸ்ட் வெளியே போச்சு சோவியத் யூனியன்ல இருந்து, எங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ்ட்டாங்க. அடுத்த சில மாசங்களே லாட்வியா, எஸ்டோனியா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜார்ஜியா அப்படின்றது சதர்ன் சோவியத் யூனியன்ல இருந்துச்சு, சவுத் வெஸ்டர்ன் சோவியத் யூனியன்ல ஜார்ஜியா. அடுத்தது இந்த கேங்ல இருந்து வெளியில போனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உக்ரைன். Ukraine was the 5th country to have been split from Soviet Russia.
ஓகே, நெக்ஸ்ட் 6th கண்ட்ரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மால்டோவான்னு ஒரு கண்ட்ரி. இவங்க தான் உக்ரைனுடைய பவுண்டரியில இருக்கிறவங்க. மால்டோவாவும் முக்கியம். அவங்களையும் இப்ப நம்ம மேப்ல எங்க இருக்காங்க இவங்க எல்லாம் சொல்லி பாத்துருவோம், கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் அசர்பைஜான். அசர்பைஜான் அப்படின்னு ஒரு கண்ட்ரி. நெக்ஸ்ட் உஸ்பெகிஸ்தான். ஐயோ, கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், அர்மீனியா. இப்ப இந்த அர்மீனியாவுக்கும் அசர்பைஜானுக்கும் தான் சில கிளாஷஸ் வந்து போன வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. இது நான் போன கிளாஸ்ல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரைட்? அர்மீனியா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா துர்க்மெனிஸ்தான். இந்த உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசக்ஸ்தான் கடைசியா எழுதுவேன். இவங்க எல்லாருமே இஸ்தான் கண்ட்ரிஸ் அப்படின்னு பேரு, இன்க்ளூடிங் ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான், ரைட்? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெலருஸ். இது ரொம்ப முக்கியம். பெலருஸ் 14 சரி, நாங்க உங்க எல்லாரையும் உங்களோட இண்டிபெண்டன்ஸ் நாங்க ரெகக்னைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்ட 14வது கண்ட்ரி தான் யாரு அப்படின்னா ரஷ்யா. ஆக்சுவலா ரஷ்யால இருந்து தான் இவங்க எல்லாம் வெளில போனாங்கன்ற மாதிரி கணக்கு. பட் ரஷ்யான்றவன் ஒரு அபிஷியலா ஒரு யூனிட்டா மாறினது இப்பதான். அவன் தனியா யூனிட்டா அவன் தன்னை தானே பிரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் பெண்டிங் இருந்தவன் யாரு அப்படின்னா கடைசியா இருந்த ஆளு கசக்ஸ்தான். அவன் தான் சதர்ன் ரஷ்யால ஒரு பெரிய டெரிட்டரியில இருந்தான், அவன் தனியா பிரிச்சு விட்டாங்க. சோ கடைசியா அதுல இருந்து வெளில வந்தது கசக்ஸ்தான். ஓகேங்களா? இதுதாங்க சோவியத் யூனியன் பிரிஞ்ச கதை. சோவியத் யூனியன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் அவங்களுக்கு இருந்த பொசிஷன், அதுக்கப்புறம் நியூக்ளியர் பவர் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே ரஷ்யான்ற ஒரே ஒரு கண்ட்ரிக்கு போயிடுச்சு. உக்ரைன்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருந்துச்சு, பட் அதை பத்தி என்ன பிரச்சனைங்கிறத பார்ப்போம். சோவியத் யூனியன் இப்படி துண்டு துண்டா பிரிஞ்சிருச்சு. இப்ப நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த சோவியத் யூனியனோட பிரிஞ்சு போன மேப்பை காட்டுறேன். அதுல ஒரு கண்ட்ரியோட லொகேஷனையும் சொல்றேன். அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். உங்களால திருப்பி அந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ரைட். இந்த டைம் லைன்லாம் விட்டுருங்க. இப்ப நமக்கு வந்து இந்த மேப் தான் முக்கியம். இந்த மேப்ல பாத்தீங்க, கீழே இருக்கிற மேப்பை காட்டுறேன், நல்லா பாருங்க. இதான் இன்னைக்கு இருக்கிற மேப். ஓகே, இப்ப நல்லா பாருங்க. இதுல ஜெர்மனி எங்கன்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மேப்பை நல்லா உற்று நோக்கி பாருங்க. இது ஏன்னா இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு மேப். இது ஜெர்மனி இங்க இருக்கு. இது வந்து போலந்து. இங்க வந்து செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியன் ரிப்பப்ளிக், ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, ருமேனியா, குரோவேஷியா, ஹெர்சகோவினா, பாஸ்னியா, எவனோ இருக்கான். அதெல்லாம் நமக்கு வேணாம். முதல்ல இருந்து ரஷ்யா சோவியத் யூனியனா இருந்த காலத்துல இருந்து எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னு இந்த டைரக்ஷன்ல இருந்தா வருது. அப்ப ரஷ்யா அந்த இடத்துல என்ன மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க? ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது சோவியத் யூனியனா இருந்துச்சு, அவங்களுடைய நேரடி பார்டர்ஸ்க்கு வந்துருச்சு. இப்ப என்ன ஆயிட்டுன்னா சோவியத் யூனியன் எப்படி ஆயிட்டு? லாட்வியா, எஸ்டோனியா, லித்துவேனியா, இது வந்து பாத்தீங்கன்னா பெலருஸ், உக்ரைனு, இது வந்து மால்டோவா. மால்டோவான்றவன் இந்த குட்டியா இந்த இடத்துல நடுவில் இருக்கான். இந்த பெரிய லேண்ட் வந்து பல்கேரியா, அவனை பத்தி நான் பேசல. மால்டோவான்றவன் சின்னதா இத்தினூண்டு இங்க இருக்கான் உக்ரைன் பார்டர்ல. மால்டோவா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அர்மீனியா, ஜார்ஜியா, அர்மீனியா, அசர்பைஜான். அடுத்தது வந்து இங்க துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், கசக்ஸ்தான். கசக்ஸ்தான் தான் கடைசி ஆளு. ஸோ இதுதான் சோவியத் யூனியன் பிளஸ் 15 கண்ட்ரிஸா போயிட்டு. இப்ப சோவியத் யூனியனுக்கு பவுண்டரியில இருக்கக்கூடிய லாட்வியா, எஸ்டோனியா, லித்துவேனியா, பெலருஸ், உக்ரைன், இவனுங்க எல்லா கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா? இந்த 5 கண்ட்ரிஸ் இருக்காங்க இல்லையா? மால்டோவா பத்தி அவங்க கண்டுக்கல. பட் ரஷ்யாவுடைய பவுண்டரியில இருக்கிற இந்த 5 எக்ஸ் சோவியத் கண்ட்ரிஸ், இந்த எக்ஸ் சோவியத் கண்ட்ரிஸ்ல இந்த இதை கூட விட்டுருங்க, லித்துவேனியாவை விட்டுருங்க, லாட்வியா, எஸ்டோனியா, இந்த நாலு சோவியத் எக்ஸ் சோவியத் கண்ட்ரிஸ். இந்த 4 எக்ஸ் சோவியத் கண்ட்ரிஸுமே இதை தான் இப்ப ரஷ்யா என்னவா பாக்குதுன்னா பஃபர் ஜோனா பாக்குது. அப்ப இவனுங்கள்ல யாராவது நேட்டோல இருந்தாங்க. இப்ப போலந்து வந்து ஒரு நேட்டோ மெம்பர். அப்ப இங்க வந்து என்ன நிக்கலாம்? நேட்டோவோட ட்ரூப்ஸ் வந்து இந்த இடத்துல நிக்கலாம். புரியுதுங்களா? அப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த ரஷ்யன் பவுண்டரியில இந்த பஃபர் கண்ட்ரீஸ்ல யாருமே நேட்டோல ஜாயின் பண்ணக்கூடாது, இல்ல நேட்டோவுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடாது, இல்ல வெஸ்டர்ன் வேர்ல்டுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரஷ்யாவுடைய ஃபாரின் பாலிசி. எப்ப 1991 அவங்க வந்து சோவியத் யூனியன்ல இருந்து பிரிஞ்சதுல இருந்தே 1991ல இருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்கும் இதான் அவங்க பாலிசி. இப்ப பெலருஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டைட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் ரஷ்யா. லாட்வியா, எஸ்டோனியாவுடைய பாலிசி வந்து பாத்தீங்கன்னா வேவர் ஆயிட்டே இருக்கு. பட் அவங்க யாரும் ஒரு ஆன்டி ரஷ்யன் சென்டிமெண்ட் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணதே கிடையாது. பட் உக்ரைனோட பிரச்சனை இட்ஸ் டிஃபரெண்ட். இப்பதான் நம்ம இப்ப நடக்க போற கரண்ட் அஃபேர்ஸை ஒரு 10 நிமிஷம் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இவ்வளவு நேரம் நம்ம பேசினது எல்லாமே இது புரியணும்னா அதுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். இப்ப நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரைட்டாவே இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் லைவ் ப்ராப்ளம். ஓகேங்களா?
இது வரைக்கும் நீங்க கிளியரா இருக்கீங்கன்னா ஒரு கிளியர் கொடுத்துருங்க. டக்குன்னு நம்ம லாஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் தி கிளாஸ்க்கு போயிருவோம். சூப்பர். இப்ப 2014 வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கறத மட்டும் நான் ஒரு டைம் லைன் எழுதுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதை நோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தியரட்டிக்கலி எல்லாமே முடிஞ்சிடும். நான் அந்த மேப்ல அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட், நல்லா பாருங்க. இப்ப இப்படிதான் 1991 வரைக்கும் போயிட்டு இருக்கு. 2013 2014ல ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனியன் பீப்புள் அது வரைக்கும் பாத்தீங்கன்னா உக்ரைனியன் கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, இட் ஹேட் அ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் மாஸ்கோ. தட் இஸ் உக்ரைனியன் அண்ட் ரஷ்யன் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துட்டு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றதை விட ஒரு ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்ட் இருந்துச்சு. ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்ட். இப்ப என்னன்னா, இதனால நிறைய பாவர்ட்டி இருக்கு, கேபிட்டலிஸ்டிக் பாலிசி எல்லாம் ஃபாலோ பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருந்ததுனால பீப்புள் ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருந்துச்சு உக்ரைன்ல. பீப்புள்ஸ் ப்ரொடெஸ்ட்னா எல்லா உக்ரைனியன் மக்களும் இதுல போய் போராடினாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பட் ஒரு லார்ஜ் செக்மெண்ட் ஆஃப் சொசைட்டி போராடுது. எதுக்கு அப்படின்னா, க்ளோசர் ரிலேஷன்ஷிப் வித் தி வெஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு போராடுது. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட எங்களுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேணும், உக்ரைன் அப்படி வச்சிருந்தாதான் இங்க வேலை வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப பெருசா போயிடுது. எந்த லெவலுக்கு போயிடுதுன்னா, உக்ரைன்ல லா அண்ட் ஆர்டரே பிரேக் டவுன் ஆகிற அளவுக்கு இந்த ப்ரொடெஸ்ட் வந்து ரொம்ப வேகமா வளர்ந்துருது. as a result by 2014 பிப்ரவரி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைனியன் பிரசிடென்ட் யானுகோவிச் உக்ரைனியன் பிரசிடென்ட் யானுகோவிச் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, he escapes to Russia. இவர் தான் வந்து ப்ரோ ரஷ்யனா இருந்தாரு. escapes to Russia. இவர் ஓட ஓட ரஷ்யாவுக்கு விரட்டி விட்டுறாங்க. escapes to Russia. ஓகேவா? இப்போ என்ன ஆயிடுதுன்னா, பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் தான் அங்க பவர்ல இருக்காரு. he became angry. எப்படின்னா, என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்த ஒருத்தரை நீங்க விரட்டிட்டீங்க, இப்போ ப்ரோ வெஸ்டா அவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்றீங்க, திஸ் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்றது. சார் அப்படி பார்த்தா உக்ரைனுங்கிறது ஒரு செப்பரேட் கண்ட்ரி தானே சார், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு சாவர்னிட்டி இருக்கும் இல்லையா அப்படின்னா, எஸ் இட் மே பி தேர். பட் இன்னொரு விஷயம், உக்ரைனுக்கு இந்த நியூக்ளியர் பவர் இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்றேன். நம்ம பிரசிடென்ட் ரானால்ட் ரீகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, அமெரிக்கன் பிரசிடென்ட். அவர் என்ன செய்வாரு அப்படின்னா, உக்ரைனியன்ஸை நீங்க நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்காதீங்க, ஏன்னா செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற 5 மெம்பர் தான் வச்சுக்கணும், நீங்க வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள நியூக்ளியர் வெப்பனை வந்து டிஸ்மேண்டில் பண்ண வச்சார். நாங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு வெர்பல் இதுல தான் பண்ணாரு. அப்ப நீங்க கேட்கணும் ஒரு கேள்வி, சார் அப்ப இப்ப ஏன் சார் அமெரிக்கா வந்து அவங்களை காப்பாத்தல அப்படின்னு. இதை போய் நீங்க ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் கிட்டயோ இல்ல அவங்க ஆட்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்டையோ கேட்டீங்கன்னா, நாங்க காப்பாத்திட்டு தான் இருக்கோம், பணம் கொடுக்குறோம், அவங்களுக்கு இன்னும் வந்து ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்குறோம், வெப்பன்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் சொல்லுவாங்க. யோ சோல்ஜர்ஸ் கொடுத்தியா, மிலிட்டரி சப்போர்ட் கொடுத்தியா அப்படின்னா, இல்லங்க அது எப்படிங்க தருவோம், உக்ரைன் வந்து ஒரு நேட்டோ மெம்பர் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. இப்ப இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. சொல்றேன் இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, நல்லா பாருங்க, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யானுகோவிச் ரஷ்யாவுக்கு எஸ்கேப் ஆயிடுறாரு. எப்ப? பிப்ரவரி 2014ல. ரைட்டா? இப்ப என்ன நடக்குதுன்னு நல்லா கவனிங்க. இவர் தப்பிச்சு போன உடனேயே மார்ச் மந்த்லயே, மார்ச் ஆஃப் 2014லயே ரஷ்யா என்ன செய்யறாங்கன்றத பாருங்க. அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ரஷ்யா அனெக்சஸ் கிரைமியா, ரஷ்யா அனெக்சஸ் கிரைமியா. கிரைமியான்றது என்னன்னா, உக்ரைனுடைய சவுத் ஏரியா, சதர்ன் உக்ரைன். ஏன் இங்க வந்து ஆக்குபை பண்ணாங்க, இங்க என்ன அப்படி இருக்கு அப்படிங்கறத நான் ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கு மேப்பை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது காட்டுறேன். அது பார்த்துட்டு நீங்க உங்களுக்கு ஏன் இந்த இடம் பிடிச்சாங்க, அங்க என்ன நடந்துச்சுங்கிறதும் தெரியும். ஏன்னா உக்ரைனோட சவுத் இந்த கிரைமியா ஏரியால பிரசிடென்ட் யானுகோவிச்சே போயிட்டாரு. இனிமே இந்த இந்த நாட்டிலேயே நம்ம இருக்கிறது சம்பந்தம் இல்லை. அதாவது அந்த ஒரு பிரசிடென்ட்டுக்காக மட்டும், அது தனி நபருக்காக மட்டும் அவங்க போராடல. அந்த ஏரியால இருந்தவங்க நாங்க தனியா வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோ ரஷ்யன் செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் அங்க நிறைய பேர் இருந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, செப்பரேட்டிஸ்ட் ரஷ்யன் என்கரேஜ்மெண்ட், இந்த செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வித் ரஷ்யன் என்கரேஜ்மெண்ட், ரஷ்யா வந்து இவங்களை என்கரேஜ் பண்ணுது. இந்த மாதிரி ப்ரோ, நீ இந்த செப்பரேட்டிஸ்ட் தானே, பண்ணு நல்லா பண்ணுன்னு சொல்லி ஃபண்ட் கொடுக்குது, எல்லாம் என்கரேஜ் பண்ணுது. ஏன்னா ரஷ்யா வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டான் சவுத் உக்ரைன்ல. பண்ணிட்டு 2 புது கண்ட்ரி அந்த இடத்துல கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற மக்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் டொனெட்ஸ்க்.
ரெண்டாவது பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் லுஹான்ஸ்க். பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் லுஹான்ஸ்க், டொனெட்ஸ்க், லுஹான்ஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேட்டை வந்து அவங்க ஃப்ரெஷ்ஷா அங்க இருக்கிற மக்களே கிரியேட் பண்ற மாதிரி செப்பரேட்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. ரஷ்யன் என்கரேஜ்மெண்ட்ல இவங்க அதை அனௌன்ஸ் பண்றாங்க. ரஷ்யா அதை உடனே ரெகக்னைஸ் எல்லாம் பண்ணல, பட் இதை செப்பரேட் பண்ணிட்டு இது பண்ணிட்டே இருக்காங்க. என்ன சொல்றது, என்கரேஜ் பண்றாங்க. அடுத்த ஜூலைல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதே 2014ல உக்ரைனியன் ஆர்மி இவங்களை வந்து அட்டாக்ஸ் இந்த டொனெட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்க் ஏரியால இருந்து வராங்க பாத்தீங்களா அந்த செப்பரேட்டிஸ்ட். டொனெட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்க், சாரி ஒரு நிமிஷம் இருங்க, இதை நான் எழுதி முடிச்சிடுறேன், அப்புறம் காப்பி பண்ணிக்கோங்க. டொனெட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்க்ல அட்டாக்ஸ் அண்ட் ஐசோலேட்ஸ் செப்பரேட்டிஸ்ட் டு டொனெட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்க். அப்படின்னா இப்ப உக்ரைனியன் மேப் எப்படி இருக்குன்னு வச்சுங்க. டொனெட்ஸ்க் இங்க இருக்கு, லுஹான்ஸ்க் இங்க இருக்கு. இங்க இருந்து இந்த செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறான். சரிங்களா, கிரைமியா இங்க கீழே இப்படி இருக்கு. இதை வந்து நேரடியா ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. இது ஃபுல்லா ரஷ்யன் கையில இருக்கு மிலிட்டரிலி. இந்த லுஹான்ஸ்க் அண்ட் டொனெட்ஸ்க்ல நடக்கிற செப்பரேட்டிஸ்ட் ரஷ்யன்ஸ் என்கரேஜ் பண்றான். இவெல்லாம் ஒரு சைட்ல இப்படி டெவலப் ஆகும்போது உக்ரைனியன் ஆர்மி என்ன பண்ணுதுன்னா இவங்களை புஷ் பேக் பண்ணி இந்த ஏரியால மட்டும் இருங்கடான்னு சொல்லி அவங்களை விரட்டுது. சரிங்களா, அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். ஓகே, இப்ப உக்ரைனியன் ஆர்மி இவங்களை புஷ் பண்றாங்க, பட் கீழே இருக்கிற கிரைமியால வந்து ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல, அவங்க அப்ப செய்யவும் இல்லை. ஓகேவா, இப்ப அடுத்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இது இப்ப ரஷ்யன்ஸ் வந்து எங்க இருக்காங்க, அங்க கிரைமியால அப்படியே தான் இருக்காங்க. தேர் இஸ் நோ மூவ்மெண்ட், அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா அப்படியே கண்டினியூஸா லைக் இந்த ரஷ்யன்ஸ் இப்ப இங்க இருந்து இந்த டொனெட்ஸ்க் ஏரியால இருந்து இந்த உக்ரைனியன் ஆர்மி சவுத்துக்கு வந்து கிரைமியால இருக்கிற ரஷ்யன்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அதே செப்டம்பர் ஆஃப் 2014ல மின்ஸ்க் அக்ரிமெண்ட்னு ஒண்ணு வருது. என்ன அக்ரிமெண்ட்? மின்ஸ்க் அக்ரிமெண்ட் அண்ட் சீஸ்ஃபயர். அப்படின்னா மின்ஸ்க்ன்றது எங்க இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பெலருஸோட கேபிட்டலுக்கு பேர் தான் மின்ஸ்க். இப்போவும் ரஷ்யா என்ன பண்ணாங்க, பெலருஸ்ல ரெண்டு பேரும் பேசி போனா சொன்னாங்க இந்த வாரம் நடக்கும் போதும். ஏன் பெலரஷியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறது உக்ரைனியன் கவர்மெண்ட்டுக்கும் சரி ரஷ்யன் கவர்மெண்ட்டுக்கும் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒரு கவர்மெண்ட் இல்லையா. சோ பெலருஸ்ல இந்த மின்ஸ்க் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் ஆகுது. அதனால கிரைமியால ரஷ்யன்ஸ் அப்படியே இருப்பாங்க, உக்ரைனியன்ஸ் இங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சீஸ்ஃபயர் இப்போதைக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா, பட் இது வந்து நடக்கிறது செப்டம்பர் ஆஃப் 2014ல நடந்துருது. ஓகே, பட் இது வந்து ரெண்டு சைடுமே போத் சைட்ஸ் வயலேட் தி சீஸ்ஃபயர். அப்படின்னா என்னதான் ஒரு போர் நிறுத்தம்னு சொல்லியிருந்தாலும் ரெண்டு சைடும் ஒருத்தன் குண்டெல்லாம் அப்பப்ப எரிஞ்சுக்கிறான். பட் இது ஒரு தீவிரவாத ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கு அவன் தீவிரவாதி, அவனுக்கு இவன் தீவிரவாதின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் மெயின் ப்ராப்ளமே எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஜூன் 2017ல தான். இப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா உக்ரைனியன் பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, உக்ரைனியன் பார்லிமெண்ட் votes for joining NATO. அப்படின்னா நேட்டோவுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உக்ரைனியன் பார்லிமெண்ட் ஓட்டு போடுது. இது வந்து திஸ் இஸ் a big blow to ரஷ்யா. ஏன்னா அவனை பொறுத்த அளவுக்கு இவன் நேட்டோல ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன நடக்க முடியும், இவங்க வந்து அங்க ட்ரூப்ஸை கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் 2017ல இது நடந்துருது. உக்ரைனியன் பார்லிமெண்ட் ஓட்டு போடுது. உடனே ரஷ்யா வந்து அதுக்கு நீங்க அப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனியன் கவர்மெண்ட்டுக்கு வார்னிங் எல்லாம் கொடுக்குது. பட் அது வார்னிங்கோட நின்று போச்சு ஜூன் 2017ல. இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்கன்னா நோட் கொடுங்க கொஞ்சம் சீக்கிரம், ஏன்னா we are about to complete. சரியா, இப்ப அடுத்த வருஷம் தான் அடுத்தடுத்த எஸ்கலேட்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். ஜூன் 2017லயே இந்த மாதிரி பார்லிமெண்ட் ஓட்டு போட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் செப்டம்பர் ஆஃப் 2020 வரைக்கும் அதுல கோவிட் பேண்டமிக் நடுவில் இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா பிரசிடென்ட் உக்ரைனியன் பிரசிடென்ட், அது முக்கியம், உக்ரைனியன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி இருக்கார் இல்லையா, வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேட்டோ மெம்பர்ஷிப்பே என்னுடைய கோல் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. நேட்டோ மெம்பர்ஷிப் இஸ் மை அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எய்ம் அப்படின்றாரு. இத ரஷ்யன்ஸ் எப்படி பாக்குறாங்க, ரஷ்யன் பிஓவினா பாயிண்ட் ஆஃப் வியூ. சும்மா நான் இந்த அப்ரிவேஷன் இப்போதைக்கு எழுதுறேன், ஒரு இன்ஃபார்மலான இதுதான், இருந்தாலும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல தெரியணும்னு. ரஷ்யன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ், இவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது, ஆன்டி ரஷ்யா
தமிழ்நாட்டுல ஒரு ஃபேமஸான தலைவர் இருக்காரு. அவர் வந்து ஏதாவது சொன்னா என்ன பண்ணிடுவாரு, யுவர் ஆன்டி இண்டியன் அப்படின்றவார் இல்லையா? அது மாதிரி ரஷ்யன்ஸை பொறுத்த அளவுக்கு யுவர் ஆன்டி ரஷ்யன் அப்படி சொல்லி திட்டுறாங்க செலன்ஸ்கி. செலன்ஸ்கி இப்படி ஒரு பிரசிடென்ட் செலன்ஸ்கி இந்த மாதிரி செப்டம்பர் 2020 தன்னோட அட்மினிஸ்ட்ரேஷனோட மெயின் கோலே நேட்டோல ஜாயின் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணதும் இது வந்து ரஷ்யன் லீடர்ஷிப்பை ரொம்ப கோவப்படுத்துது. கோவப்படுத்துறதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட அடுத்தது செப்டம்பர் 2020 அதை சொல்றாரு. ஏப்ரல் ஆஃப் 2021 மார்ச் ஏப்ரல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நேரடியா ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து உக்ரைனியன் பார்டருக்கு வருது. ரஷ்யன் ட்ரூப்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி உக்ரைனியன் பார்டர். அப்ப என்ன அர்த்தம், இதெல்லாம் அவங்க ஆன்டிசிபேட் பண்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடியே இதெல்லாம் நடந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது இதெல்லாம் முன்னாடியே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணிருக்கலாம் ஒரு வருஷம் முன்னாடியே. ஏன்னா அப்பயும் இதே மாதிரி ரஷ்யன் ட்ரூப்ஸ் அங்க வருது. வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா நல்லா பாருங்க, அடுத்தது ஏப்ரல்ல வந்ததும் உடனே மே ஜூன்ல எல்லாம் நிறைய நெகோசியேஷன்ஸ். ஜூன் 2021 ஓப்பனாவே யூஎஸ் ரஷ்யா வந்து பேசிப்பாங்க. ரஷ்யா சமிட் சுவிட்சர்லாந்துல பேசுவாங்க. பேசிட்டு இது மாதிரி வந்து இதுல நெகோசியேட் பண்ணுவாங்க. பட் இந்த நெகோசியேஷன் இஸ் அ ஃபெயிலியர். இவன் ட்ரூப் எல்லாம் பின்னாடி எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொன்னதும் இந்த நெகோசியேஷன் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடும். ரஷ்யா முடியாதுன்றவாங்க. ஏன்னா நேட்டோ ட்ரூப்ஸ் உக்ரைனுக்கு வந்தா இட் இஸ் கோயிங் டு த்ரெட்டன் அஸ். அதனால நேட்டோல நீங்க இவங்களை அக்செப்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லி பிரசிடென்ட் புட்டின் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லும். திருப்பி இதே மாதிரி டிமாண்டா அடுத்த சில மாசங்களே சொல்லும், இந்த மாதிரி எங்களுக்கு செக்யூரிட்டி கேரண்டி வேணும். நேட்டோ டிசம்பர் 2021 ரஷ்யா சேஸ், ரஷ்யா யார்கிட்ட சொல்லுது அப்படின்னா நேட்டோ கிட்ட சொல்லுது. தட் இஸ் ரஷ்யா டு நேட்டோ என்ன சொல்லுது அப்படின்னா டோன்ட் அட்மிட் உக்ரைன் இன்டு நேட்டோ. அவனை சேர்க்க கூடாதுன்னு. ஏங்க 2017 உக்ரைனியன் பார்லிமெண்ட் சேர போறோம்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருக்காங்க. 2020 ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா இதுதான் எய்ம்ன்றாரு. இத்தனை வருஷமா நேட்டோ அவங்களை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ரைட்டுங்களா? கன்சிடர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நேட்டோ அதுக்கு சரியான பதில் கொடுக்கவே இல்லை. அவனை அப்படியே வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருந்தாங்க. சரியா? நேட்டோல ஜாயின் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன் நேட்டோ ஹெசிடேட் பண்ணாங்கன்றது இன்னொரு ஒரு நிமிஷத்துல சொல்றேன். ஆனா அதே மாசம் இவங்க எனக்கு என்ன நாங்க என்ன செய்யணுங்கிறத நாங்க பார்த்து போன்ற மாதிரி நேட்டோ ஒரு மாதிரி பதில் சொல்லிட்டு அதை ஒரு மாதிரி அதை அவங்க டிப்ளமாட்டிக்கா ஹேண்டில் பண்ணல. அதனால டென்ஷன் ஆகி டிசம்பர் மந்த் இன்க்ரீஸ்டு ரஷ்யா இன்க்ரீஸ்டு தி military presence in Ukrainian border. நல்லா பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனை மாசமா இருக்கு, ஏப்ரல்ல இருந்து இந்த வருஷம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி கிட்டத்தட்ட 9 மாசத்துக்கு ட்ரூப்ஸ் பக்கத்திலே நிக்குது. இங்க இப்ப டிசம்பர்ல தான் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், பட் ட்ரூப்ஸ் பக்கத்திலே நிக்குது. சோ அவனை பொறுத்த அளவுக்கு ட்ரூப்ஸ் நிக்குதுங்கிறது தான் அவன் கிராஸ் பண்ண மாட்டான். ஏன்னா இன்டர்நேஷனல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கும், ரஷ்யாவால அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாதுன்ற ஒரு அசம்ஷன்ல இருந்திருப்பாங்களோ என்னவோ தெரியல. பட் வாட் எவர் இட் இஸ், the Ukrainians did not have the Ukrainians neither had the power nor had the interest to directly fight with Russia. அப்போதைக்கு அவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னா சரி நிறுத்தட்டும், நேட்டோ அதை பார்த்துப்பாங்க, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரே உக்ரைனியன்ஸ் அப்படியே இருந்துட்டாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க, இந்த ஈஸ்டர்ன் யூரோப்பியன் இந்த நேட்டோ மெம்பர்ஸ் எல்லாம் மத்தவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, டிசம்பர் இதே பிப்ரவரி மந்தோடைய பிகினிங் இந்த வருஷம் பிப்ரவரி 2022 உடைய ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா யூஎஸ் சென்ட்ஸ் மோர் ட்ரூப்ஸ் டு நேட்டோ கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற, ஈஸ்டர்ன் யூரோப்னா ரஷ்யா பார்டர் கிட்ட இருக்கிற கண்ட்ரிஸ் கிட்ட ரஷ்யன் பார்டர்லயே நேரடியா எந்த கண்ட்ரியுமே கிடையாது. அதான் பாயிண்ட். நேட்டோ கண்ட்ரி எதுவுமே ரஷ்யன் பார்டர்ல நேரடியா கிடையாது. ஸோ ஈஸ்டர்ன் யூரோப்ல இருக்கிற மற்ற கண்ட்ரிஸ்க்கு ட்ரூப்ஸ் அனுப்புறாரு டு நேட்டோ ட்ரூப்ஸ். அதாவது யூஎஸ் ட்ரூப்ஸ் வந்து நேட்டோ ட்ரூப்ஸை போய் ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. அடுத்த பிப்ரவரி 10 ஆக்சுவலி இதெல்லாம் டே டு ப்ளோ அக்கௌண்ட். பெலாருஸும் ரஷ்யாவும் மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்துறாங்க. மிலிட்டரி எக்ஸசைஸ்னா என்னங்க, அப்படியே வார் நடக்கிற மாதிரி சிமுலேட் பண்ணி பண்றது அதெல்லாம். இது வந்து பிப்ரவரி 10 ரைட்டுங்களா? 24 பிப்ரவரி அன்னைக்கு அட்டாக் பிகின்ஸ். புரியுதுங்களா? இப்ப இந்த அட்டாக்குக்கான ஒரு குட்டி மேப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். அது சும்மா உங்களுக்கு இதை பார்த்தா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கிளாரிட்டியும் வந்துடும் அப்படின்னு நம்புறேன். ஒரு நிமிஷம். இதை விட வேற நல்ல மேப் உங்கள்ட்ட இல்லையான்னு நீங்க கேட்கலாம். அதனால ஒரு நிமிஷம் இருங்க. ஐ எம் கோயிங் டு ஷோ யூ a better map. Please wait for a second.
This map is okay. மேப் உங்களுக்கு தெரியுதா? இந்த மேப் ஒரு மாதிரி கொச்ச கொச்சம் தான் இருக்கு, ரொம்ப பூரான மேப்பா தான் இருக்கு. நான் அப்புறம் வேற நல்ல மேப் காட்டுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இவங்க ரஷ்யன் பார்டர்ல நேட்டோ கண்ட்ரி எவனும் இல்ல. அப்ப 1 2 3 4 எஸ்டோனியா, லாட்வியா, பெலருஸ், உக்ரைன் இந்த 4 கண்ட்ரியும் நேட்டோ மெம்பர்ஸா இருக்கக்கூடாதுன்றது அவங்களுடைய எய்ம். அவங்கள பொறுத்த அளவுக்கு என்னன்னா, பெலருஸோட மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்திருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. மிலிட்டரி எக்ஸசைஸ் நடத்தும் போது பெலருஸ் கவர்மெண்ட்டும் ரஷ்யன் கவர்மெண்ட்டும் என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரூப்ஸ் எல்லாம் நிறுத்தி இந்த கேம் எல்லாம் விளையாண்டுக்கலாம். அது தவிர ரஷ்யா என்ன பண்ணிருக்கு, இங்கெல்லாம் ட்ரூப்ஸ் அப்பயே நிறுத்தி வச்சிருக்கு. கிரைமியாவை ஏற்கனவே ஆக்குபை பண்ணிடுச்சு. கிரைமியான்றது இந்த ஏரியா தான். இது வந்து இங்கோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மேப் சுமாரா இருக்கு. இது வந்து பிளாக் சி, இது வந்து சி ஆஃப் அசாஃப் அப்படின்னுவாங்க. எனிவே, சோ ரஷ்யன் ட்ரூப்ஸ் ஏற்கனவே இந்த பக்கம் இருக்கு. சோ இந்த டைரக்ஷன்ல எல்லாம் ஒரு மோர் தென் 1,00,000 ட்ரூப்ஸ்க்கு மேல நிறுத்தி வச்சிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல அந்த வார் கேம்ஸ் நடக்குது, அதனால இங்க நிக்கிறாங்க. 24ஆம் தேதி அன்னைக்கு சடனா அப்படியே இங்க இருந்தும் ட்ரூப்ஸ் வராங்க, இங்க இருந்தும் வராங்க. இங்கதான் அந்த டொனெட்ஸ்க் அண்ட் லுஹான்ஸ்க் இந்த 2 ஏரியாவும் இங்கதான் இருக்கு. சோ இங்க இருக்கிற இந்த 2 முன்னாடியே இந்த செப்பரேட்டிஸ்ட் எல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா, இதை வந்து செப்பரேட் கண்ட்ரிஸா புட்டின் வந்து ரெகக்னைஸ் பண்றாரு. வார் ஆரம்பிச்ச உடனே ரஷ்யா ரெகக்னைசஸ் த ரிபப்ளிக் ஆஃப் டொனெட்ஸ்க் அண்ட் ரிபப்ளிக் ஆஃப் லுஹான்ஸ்க் அப்படின்றாரு. சொல்லிட்டு இங்க இருந்து இப்ப அவங்க நவுறாங்க. செர்னோபில் இங்கதான் இருக்கு. இதை பத்தி தான் நேற்று கிளாஸ் வந்து டீடைல்டா பார்த்தோம். உங்களுக்கு புரியுதா? சோ உக்ரைன் நேட்டோ மெம்பர்ஷிப் கேட்டுருச்சு, அது ரஷ்யாவுக்கு பிடிக்கல, அதனால அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு ஒரே லைன்ல இந்த கிளாஸோட கண்டென்ட்டை நான் முடிச்சிடலாம். அப்படி செய்யாம உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் சொன்னதுக்கு ரீசன், இதுல எவ்வளவு காம்ப்ளெக்ஸான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, இதோட ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் என்ன, ஏன் இவ்வளவு சீரியஸ்னஸோட ரஷ்யா அதை எடுத்துக்குது, ரஷ்யன் சைட்ல இருந்து அவங்க எதை த்ரெட்டா பாக்குறாங்க, அதாவது அட்லீஸ்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இதை அவங்களுடைய இதை வந்து ப்ராப்ளத்தை ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்துட்டோம். ரைட்டுங்களா? சோ உக்ரைனியன் ரஷ்யன் கான்ஃபிளிக்ட் உடைய பேசிஸ் அப்படிங்கிறது இப்ப நான் கிளாஸ்ல சொன்ன அனைத்து விஷயங்களும். இதோட நான் என்னோட எக்ஸ்பிளனேஷனை எண்ட் பண்றேன். இந்த வார் எப்படி டெவலப் ஆகுது, இன்னும் என்ன ஃபியூச்சர்ல நடக்குது அப்படிங்கறதெல்லாம் டைம் வில் டெல். ரஷ்யன்ஸோடைய கால்குலேஷன் படி அவங்க வெரி சூன் தே வில் என்டையர்லி ஆக்குபை உக்ரைன். அதுக்கப்புறம் உக்ரைன் எங்களுக்கு ஒரு தனி கண்ட்ரியா நாங்களே எங்களுக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கணுங்கிற விருப்பம்லாம் எங்களுக்கு இல்ல. எங்களை பொறுத்த அளவுக்கு இங்க ஒரு ப்ரோ ரஷ்யன் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்றத அவங்க ஓப்பனாவே நிறைய தடவை சொல்லிட்டாங்க. பட் அவங்க வார்த்தைகள்லாம் நம்பலாமா நம்ப முடியாதாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். சரிங்களா? சோ இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன். உங்களுக்கு கிளியர் அப்படின்னா ஒரு கிளியர் மெசேஜ் கொடுங்க, இல்ல வெர்பலாவே சொல்லிடுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை. கிளியர் சார். சார் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் மட்டும் கொஞ்சம். ஷூர். நான் எல்லா ஸ்லைட்ஸுமே ஒரு தடவை ப்ரொஜெக்ட் பண்றேன். நீங்க அதனால வேணும்னா டக்குன்னு காப்பி பண்ணிக்கலாம். தட் இஸ் யூ கேன் டேக் a screenshot also. Slide number 1. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7. Right. Any other question? சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. சார் ஏன் சார் இப்ப பெலாரஸ், எஸ்தோனியா அவங்கலாம் வந்து ப்ரோ ரஷ்யனா இருக்கிறப்ப உக்ரைன் மட்டும் ஏன் ரஷ்யா கூட ப்ரோ ரஷ்யனா இல்லாம இருக்காங்க? எம்ப்ளாய்மெண்ட் மட்டும் தான் அதுக்கு ரீசன். இல்ல இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லலாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்தியா இனிமே ஸ்ரீலங்காவோட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்றதே இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அவமானம். அதை ரெகக்னைஸ் பண்ற அதை மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்குன்றதை யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா இது என்னுடைய சாவரனிட்டி, இதுல தலையிட நீ யார் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பதில். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரோ ரஷ்யனான ஒரு பாலிசி வச்சுக்கணுமா இல்ல ஆன்டி ரஷ்யனா வச்சுக்கணுமா அப்படிங்கறத அந்தந்த கண்ட்ரி தான் முடிவு செய்யணும். எந்த காரணத்தை முன்னிட்டு ஒரு ஃபாரின் தேர்ட் பார்ட்டி இதை டிசைட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஒரு தேர்ட் பார்ட்டி இதை டிசைட் பண்றதுக்கான ரைட்ஸ் கிடையாதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, ரஷ்யன்ஸுடைய டிமாண்ட்ஸ் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு எப்படி சொல்றது, பை தி வே இன்னொரு விஷயம் நான் சொல்ல விட்டுட்டேங்க. ஐ எம் டெரிபிளி சாரி. அந்த பாயிண்ட் நான் வந்து கரெக்ட் பண்ணிக்க விருப்பப்படுறேன். ஏன் அப்படின்னா, நேட்டோ மெம்பர்ஷிப்ல யார் யார் இருக்காங்க அப்படின்னா, எஸ்டோனியா லாட்வியாவும் இருக்காங்க, பெலருஸும் உக்ரைனும் தான் இல்ல.
பெலாரஸும் உக்ரைனும் தான் இல்ல, லாட்வியா எஸ்டோனியா இருக்காங்க. அதுக்கே வந்து ரஷ்யன் கவர்மெண்ட் ரொம்பவே அதை வந்து அப்போஸ் பண்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா எஸ்டோனியா, செகண்ட் இருக்கிறது லாட்வியா. இந்த ரெண்டு கண்ட்ரியுமே தே ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் நேட்டோ. ஆனால் இந்த ரெண்டு கண்ட்ரியுமே நேட்டோல இருக்கிறதுக்கு இவங்க ஒரு பயங்கர எதிர்ப்பு. யாரு? ரஷ்யன்ஸ். ஆனா உக்ரைனியன்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் கோர் ரஷ்யன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கறத பிரச்சனை. பெலாரஸும் உக்ரைனும் தான் டூ மேஜர் பார்டர் கண்ட்ரீஸ் விச் ஆர் நாட் மெம்பர்ஸ் ஆஃப் நேட்டோ. இப்போ ரஷ்யன்ஸுக்கு அவங்களுடைய செக்யூரிட்டி த்ரெட்னு அதை யோசிக்கிறாங்க. உக்ரைனியன்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ப்ரோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட இருந்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஃபண்டிங் கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இருக்கும், எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகும், அண்ட் இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் சாவரனிட்டி. இது எங்களுடைய விருப்பம் அப்படின்றது இன்னொரு சைடு. புரியுதுங்களா? எஸ் சார். Any other question? சரிங்க. If there is nothing else, as usual, Brother Mentor team in சார்பாக உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. Have a very good night. Thank you all. Bye bye.